இன்றைக்கு சொன்னேன் யூசிபி ரைட். யூசிபி 600 பற்றி நாங்கள் படிக்க போகிறோம்னு சொன்னேன் ரைட். யூசிபி 600 படிக்கும் போது நான் உங்களுக்கு அந்த எல்சி அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு எல்சி அப்ளிகேஷன் சாம்பிள் எல்சி அப்ளிகேஷனோடு நான் போட்டிருக்கிறேன். சரியா ரைட். அந்த எல்சி அப்ளிகேஷனை பாருங்கள் ரைட். சாம்பிளுக்கு செலான் பேங்க் எல்சி அப்ளிகேஷன் எடுத்தேன். நான் பொதுவாக மற்ற பேங்க்ஸ் எல்சி அப்ளிகேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் செலான் பேங்க் அப்ளிகேஷன் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் கூட விளக்கமாக இருக்கும். சரியா, அதாவது நான் செலான் பேங்க் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் எந்த ஒரு பேங்க்லையும் நான் இது வரைக்கும் தமிழ் அப்ளிகேஷன் கண்டதில்லை ரைட். எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு சில பதங்கள் புதுசாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பிரச்சனைகளை நான் விளங்கப்படுத்துகிறேன் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எல்சி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம் ரைட். நாங்கள் படித்த ஏற்கனவே 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் ரைட். அஞ்சுக்கா ஞாபகம் இருக்கா 4 பேமெண்ட் மெத்தட்ஸ்? சஞ்சுகா என்னென்ன 4 பேமெண்ட் மெத்தட்ஸ்? இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பார்க்குற 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் என்ன சஞ்சுகா? என்ன 4 பேமெண்ட் மெத்தட்ஸ்? ரோஸ் என்ன இன்டர்நேஷனல் பேமெண்ட் மெத்தட்ஸ் 4? ஏற்கனவே நாங்கள் 3 பார்த்தோம். ஞாபகம் இல்லையா சஞ்சுகா? அட்வான்ஸ் என்னது? அட்வான்ஸ் சும்மா அட்வான்ஸ் இந்த ஓப்பன் அக்கவுண்டா? அட்வான்ஸ் என்னது? அட்வான்ஸ் பேமெண்ட். எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் அதாவது கொடுப்பனவு முறை ரைட் ரைட். 2 3வது டாக்குமெண்ட் கிரெடிட். 4வது டாக்குமெண்ட் கலெக்ஷன். ஓகே பார்த்தோம். சரி, இப்போ இன்றைக்கு நாங்கள் மெயின்லி டாக்குமெண்ட் கிரெடிட். டாக்குமெண்ட் கிரெடிட்ன்றது டெக்னிக்கல் வேர்ட். சரியா, பேங்க்ல நாங்கள் டாக்குமெண்ட் கிரெடிட்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கஸ்டமருக்கு டாக்குமெண்ட் கிரெடிட்னா அவருக்கு விளங்காது, அவருக்கு எல்சின்னா தான் விளங்கும், லெட்டர் ஆஃப் கிரெடிட். சரியா, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது இந்த 4வது பேமெண்ட் மெத்தட், லெட்டர் ஆஃப் கிரெடிட் டாக்குமெண்ட் கிரெடிட், எல்சிஓ டிசி. சரியா, உங்களுக்கு முதல்ல பேசிக் விளங்கணும் ரைட். அப்போ உங்களுக்கு கஸ்டமர் வந்து சொல்லுவார் தனக்கு ஒரு எல்சி ஓபன் பண்ணி சொல்லுவார் பேங்க்ல. சரியா, அப்ப பேங்க்ல எல்சி ஓபன் பண்ண முந்தி பொதுவாக நாங்கள் ஃபெசிலிட்டி கணக்குலையும் பார்த்தோம் எல்சி லிமிட் என்ன சைட் எல்சி யூசர்ஸ் லிமிட் மார்க் பண்ணும். இப்போ அந்த மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு கஸ்டமர் இப்போ ரைட் எல்சி லிமிட் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவருக்கு எல்சி ஓபன் பண்ணுறதுக்கு லிமிட்ஸ் இருக்கு. சரியா, பொதுவாக நாங்கள் லிமிட்ஸ்ல எல்சி ஓபன் பண்ணுவோம், இல்லாட்டி 100% கேஷ் மார்ஜின் எடுத்து போட்டு செக்யூர்ட் பேசிஸ்ல ஓபன் பண்ணுவோம். மற்றபடி நாங்கள் பொதுவாக எல்சிஸ் ஓபன் பண்றது இல்லை. சரியா சரி, அப்போ உங்களோட இம்போர்ட் கஸ்டமருக்கு எல்சி லிமிட் ஒன்று நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் வந்து அந்த லிமிட்டுக்குள்ள எல்சி ஓபன் பண்ண போறார் ரைட். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும் செலான் பேங்க் கஸ்டமர். செலான் பேங்க் கஸ்டமர் வந்து பவர் செலான் பேங்க் இந்த எல்சி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறார் பேங்க்ல எல்சியை ஓபன் பண்றது ரைட். இதுல மேல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் இர்ரிவக்கபிள் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ரைட். அப்போ ஒவ்வொரு பேங்க்லயும் ஒரு பிரத்யேகமான எல்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ரைட். ஒவ்வொரு வெப்சைட்ல போய் நீங்கள் பார்க்கலாம் ரைட். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஒவ்வொரு வெப்சைட்லயும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம் இந்த எல்சி அப்ளிகேஷன் ஃபார்ம். சரியா ரைட். அப்போ அதை அவர் டவுன்லோட் பண்ணியோ அல்லது பேங்க்ல போய் கலெக்ட் பண்ணியோ அவர் இந்த எல்சி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி பேங்க்குக்கு கொடுக்கணும் ரைட். அதிகமாக கஸ்டமர்ஸுக்கும் சில நேரம் இந்த எல்சி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல சில நேரம் கஷ்டங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ணுறவங்க இல்லை இன்டர்நேஷனல் ட்ரேட் அறிவுள்ளவங்க கூட இந்த கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்படி இந்த எல்சி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது. இந்த எல்சி அப்ளிகேஷன்ல கொடுக்குற டீட்டெயில்ஸை தான் நீங்கள் ஸ்விஃப்ட்ல டைப் பண்ண போறீங்க
சரியா? அதான் உங்களுக்கு இந்த ஸ்விஃப்ட் மெசேஜ் டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், MT700. ஸோ நான் சொன்ன ஏற்கனவே ஸ்விஃப்ட்ல எல்சி டைப் பண்றதுக்கு நாங்கள் பாவிக்கிற இந்த டெம்ப்ளேட் மெசேஜ் டைப் தான் MT700. இப்போ இதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஃபீல்டில் பார்த்தீங்களா, அந்த நம்பர் 27, நம்பர் 40, நம்பர் 20, இப்படி ஒவ்வொரு ஃபீல்ட் நம்பர்ஸ் இருக்கு, ரைட்? இந்த முதலாவது ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் டோட்டல், அதாவது எல்சி நீங்கள் ஓப்பன் பண்ண நேரம் அந்த எல்சி இஷ்யூ பண்ண நேரம் ஸ்விஃப்ட்டில் முதலாவது பேஜா ரெண்டாவது பேஜா அந்த எத்தனை பேஜஸ்ன்றது காட்டுறது தான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் டோட்டல். இந்த ஃபார்ம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் 40A ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ரி கிரெடிட், அதாவது நாணய கடிதம் அல்லது ஆவண கடிதத்தின் வகை. உங்களோட எல்சி இம்போர்ட்ஸில் எல்சி ஓப்பன் பண்ணுற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த செக்ஷனில் இருக்கிற எல்சி டைப் பண்ணுறவருக்கு இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் டெய்லி எல்சி அடிக்க அவருக்கு தெரியும், சரியா? இப்போ அந்த எல்சி அப்ளிகேஷனை வச்சுக்கொண்டு இந்த ஃபீல்ட்ஸை உங்களோட டெம்ப்ளேட்டில் ஃபில் பண்ணி நீங்கள் எல்சியை டைப் பண்ணி அதை நிறைவு செய்யும், சரியா? அப்போ இதில் இந்த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேல இருக்கு ஃபார்ம் ஆஃப் கிரெடிட். உங்களோட கஸ்டமர் ஓப்பன் பண்ணுற டேட்டை போடுவார், இந்த பிரான்ச் அவன்கிட்ட அந்த பிரான்ச்சில் இருக்க அக்கௌண்ட் நம்பரை போடுவார், ரைட்? எல்சி நம்பர் வந்து இது பேங்க்கோட ரெஃபரன்ஸ் நம்பர், சரியா? உங்களோட பேங்க்கில் ஒவ்வொரு எல்சி ஓப்பன் பண்ணுற நேரம் அதுக்கு ஒரு தனி எல்சி நம்பர் இருக்கு, சரியா? இப்போ இன்றைக்கு நீங்கள் 10 எல்சி ஓப்பன் பண்ணீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் அந்த எல்சி நம்பரை நீங்கள் கோட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு பேங்க்குக்கும் இந்த எல்சி நம்பர் வித்தியாசப்படும், ரைட்? இந்த ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் இல்லை பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்கு, இர்ரிவக்கபிள், ட்ரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட், ஸ்டாண்ட் பை கிரெடிட், சரியா? இந்த இர்ரிவக்கபிள்னு சொல்றது மீட்க முடியாத அல்லது ரத்து செய்யப்பட முடியாத ஆவண கடிதம். ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் இந்த ஆவண கடிதத்தின் வகை, அதை நீங்கள் கஸ்டமர் டிக் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் ஒவ்வொரு பேங்க்ல அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும், சரியா? பேங்க் ஹவுஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், கமர்ஷியல் பேங்க்ல ஒரு மாதிரி இருக்கும். அடிப்படையில் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இது, சரியா? இந்த ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் இர்ரிவக்கபிள்னு சொல்லி இப்போ நான் சொன்ன எல்சிஏ யூசிபி ரூல் பண்ற ரூல்ஸ் வந்து யூசிபி 600. நாங்கள் ஏற்கனவே கலெக்ஷன் பார்த்தோம், டிபி அண்ட் டிஏ ஆவண சேகரிப்பில் பார்த்தோம், ரைட்? கவர்ன் பண்ற ரூல் யூஆர்சி 522. இப்போ நாங்கள் எல்சியை பற்றி பார்க்குறோம், கவர்ன் பண்ற ரூல் ஐசிசி ரூல்ஸ் வந்து யூசிபி 600, ரைட்? ஸோ இந்த யூசிபி 600 ரூல்ஸின் பிரகாரம் எல்லா எல்சியுமே இர்ரிவக்கபிள், அதாவது மீட்க முடியாத அல்லது ரத்து செய்யப்பட முடியாது. இதுக்கு முதல் இருந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா யூசிபி 500 சொல்லுவோம், அங்க ரெண்டுமே இருந்தது, ரிவோக்கபிள் அண்ட் இர்ரிவோக்கபிள், ரைட்? REVOCABL ரிவோக்கபிள் அண்ட் IRREVOCABL இர்ரிவோக்கபிள். அங்க ரத்து செய்யப்படக்கூடியதும் ரத்து செய்யப்பட முடியாதமான 2 வகைகள் இருந்தது யூசிபி 500. இப்போ உங்களுக்கு யூசிபி 500 பற்றி தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது யூசிபி 600 மட்டும். உங்களோட எக்ஸாம்லையும் யூசிபி 600 பேஸ் பண்ணி தான் எல்சி கேள்விகள் வரும். இப்போ யூசிபி 600 பிரகாரம் எல்லா எல்சியுமே இர்ரிவக்கபிள், அதாவது ரத்து செய்யப்பட முடியாது. முதல்ல விளங்கும், அதாவது ரத்து செய்யப்பட முடியாது அல்லது மீட்க முடியாத அர்த்தம். இப்போ உங்களோட கஸ்டமர் வந்து எல்சி ஓப்பன் பண்ணி போட்டு உடனே அந்த எல்சியை கேன்சல் பண்ண முடியும். இன்றைக்கு எல்சி ஓப்பன் பண்ணி போட்டு நாளைக்கு வந்து சொல்லலாது இந்த எல்சியை கேன்சல் பண்ண சொல்லு. காரணம், எல்சி இங்க இருந்து அந்த அடுத்த இன்னொரு நாட்டுக்கு எல்சி போன பிறகு உடனடியே அந்த எல்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகிவிடும். அதாவது ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் எல்சி ஓப்பன் பண்ணு, அந்த பேங்குக்குள்ளால எல்சி ஓப்பன் பண்ண அங்க ஏற்றுமதியாளருக்கு எல்சி போன உடனே அந்த எல்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். அதை உடனே ஏற்றுமதியாளர் மற்றும் ஏற்றுமதியாளரின் வங்கிகள் சம்மதம் இன்றி அதை ரத்து செய்யப்பட முடியும். அதான் இர்ரிவோக்கபிள் அர்த்தம். இப்போ நீங்கள் எல்சி ஓப்பன் பண்ண மிக கவனமா இருக்கணும். எல்சி ஸ்விஃப்ட்ல நீங்கள் டிரான்ஸ்மிட், அதாவது எல்சி ஸ்விஃப்ட்டுக்குள்ளால இன்னொரு நாட்டு வங்கிக்கு போன உடனே அந்த எல்சி இஷ்யூ பண்ணதாக கருதப்படும், அதாவது அந்த ஆவண கடிதம் வழங்கப்பட்டதாக கருதப்படும். அதை ரத்து செய்ய முடியாது. எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா இர்ரிவோக்கபிள் நீங்க டிக் பண்ணும். பிறகு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட், அங்கால இருக்கு ஸ்டாண்ட் பை கிரெடிட். இந்த டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட் என்று சொல்ற தமிழ்ல மாற்றத்தகு நாணய கடிதம்,
ரைட், மாற்றத்தக்க டிரான்ஸ்ஃபர், ரைட். ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த நீங்கள் எல்சியை டிரான்ஸ்ஃபர் பண்றது. சரியா? நீங்கள் வெஹிக்கல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, ஒரு உங்களோட உரிமை மாற்றத்துல இன்னொருத்தருக்கு நீங்க அந்த வெஹிக்கலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ரைட். ஆர்எம்பியில போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர ஒரு எல்சியை நீங்கள் இன்னொருத்தருக்கு அந்த எல்சியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட், ரைட். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆர்டிகல் 38 நாங்கள் இந்த யூசிபி 600ல 39 உறுப்புரைகள் ஆர்டிக்கல் படிக்க போறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 38வது ஆர்டிக்கல் மிக முக்கியமான ஒரு உறுப்புரை. இந்த யூசிபி 600லையும் சில ஆர்டிக்கல் அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்விகள் வரும். அந்த வகையில இந்த ஆர்டிக்கல் 38 மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். தனியே டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்ஸை பத்தி கதை. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல ஒரு தனி கேள்வி வருது, சிறு குறிப்பெழுத சொல்லி ஒரு 3 டைப் எல்சிஸ் நாங்கள் பார்ப்போம். எல்சி டைப்ஸ், அந்த எல்சி டைப்ஸ்ல தான் நாங்கள் சொல்லுவோம் ரெட் கிளாஸ் எல்சி, சிகப்பு வாசக நாணய கடிதம், ரைட். டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட், மாற்றத்தகு நாணய கடிதம். பேக் டு பேக் எல்சி, பின்னுக்கு பின்னான நாணய கடிதம். ஸ்டாண்ட் பை கிரெடிட், அதை சொல்லுவோம் துணை நில் அல்லது ஆதார நாணய கடிதம். ஸோ எக்ஸாம்ல தமிழ்ல நீங்கள் பலவிதமான பதங்களை நீங்கள் கடந்த கால வினா பத்திரங்கள்ல பார்த்துருக்கலாம். ஸ்டாண்ட் பை கிரெடிட்டுக்கு வேற வேற பதங்கள் போட்டிருக்கும். ஆனா ஆங்கிலத்துல ஒரே பதம் தான் ஸ்டாண்ட் பை எல்சின்னு சொல்லுவோம், ஸ்டாண்ட் பை கிரெடிட். பொதுவாக எஸ்பிஎல்சின்னு ஆங்கிலத்தில் நாங்கள் ஷார்ட் அண்ட் ஃபார்மா பேங்க்ல சொல்லுவோம், எஸ்பிஎல்சி, ரைட். எஸ்பிஎல்சின்னா ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட், ரைட். அப்ப பொதுவாக கஸ்டமர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட் ஓபன் பண்றேன்னு சொன்னால் அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் டிக் பண்ணும், ரைட். டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட் அது வந்து இர்ரிவோக்கபிளாக இருக்க வேணும், அதே நேரம் அது டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்டாகவும் இருக்கும். உங்களோட கஸ்டமர் வந்து டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட் ஓபன் பண்ணணும்னா அவர் இந்த இர்ரிவோக்கபிளை டிக் பண்ணி டிரான்ஸ்ஃபரபிளையும் டிக் பண்ணும், ரைட். மற்றபடி ஸ்டாண்ட் பை எல்சின்னா ஸ்டாண்ட் பை எல்சி அவர் டிக் பண்ணுவோம். மற்றபடி பொதுவாக எல்லாமே நீங்கள் இர்ரிவோக்கபிள் மட்டும் டிக் பண்ணீங்கன்னா பேங்க்ஸுக்கு தெரியும், ரைட். எந்த எல்சி நார்மல் எல்சி, அதாவது பொதுவான ஒரு சாதாரண எல்சியை தான் நீங்கள் ஓப்பன் பண்ண போறீங்க. இந்த மாதிரி சிறப்பான எல்சியை ஓப்பன் பண்ண நீங்கள் பிரத்யேகமான அதை டிக் பண்ண வரணும், சரியா? என்ன எல்சி டைப், ஃபார்ம் ஆஃப் எல்சி விளங்குனதா? கச்சுக்கா யூஸ் ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் விளங்கிச்சா? இர்ரிவோக்கபிள், ரைட். இர்ரிவோக்கபிள், ரைட். அதாவது ரத்து செய்யப்பட முடியாத அல்லது மீட்க முடியாத நாணய கடிதம், ரைட். இதைத்தான் நீங்கள் இந்த ஃபீல் 40A ஸ்விஃப்ட்ல டைப் பண்ண நேரம் ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட் கிரெடிட்ல அங்க நீங்க டைப் பண்ணீங்க இர்ரிவோக்கபிள். அது டிரான்ஸ்ஃபரபிள் எல்சியா இருந்தால் இர்ரிவோக்கபிள் ஸ்ட்ரோக் டிரான்ஸ்ஃபரபிள். அப்பதான் அங்கால அந்த எல்சி போக தெரியும், ரைட். இந்த எல்சி வந்து டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி, சரியா? அந்த டிரான்ஸ்ஃபரபிள் வேர்டு இல்லாட்டி அந்த எல்சி வந்து நார்மல் எல்சி, அது டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம். அப்புறம் இந்த டாக்குமெண்ட் கிரெடிட் நம்பர், அதான் எல்சி நம்பர், அது நீங்கள் பேங்க்ல நீங்கள் கொடுக்குற நம்பர், சரியா? ஒவ்வொரு எல்சியையும் ஓபன் பண்ண நேரம் நீங்கள் அந்த எல்சி நம்பர் ஒன்று கொடுப்பீங்க, சரியா? பொதுவாக பேங்க்ஸ்ல சில கஸ்டமர்ஸ் எல்சியை இஷ்யூ பண்ணும்போது வந்து எல்சி நம்பரை கேட்பாங்க, ரைட். நீங்கள் கண்ட மாதிரி சும்மா அந்த எல்சி நம்பரை கொடுக்கலாம். எல்சி நம்பர் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது அங்கால அவர் உடனே கம்யூனிகேட் பண்ணுவார் எக்ஸ்போர்ட்டருக்கு, இதுதான் இந்த பேங்க்ல இருந்து வரப்போற எல்சி நம்பர். அந்த எல்சி நம்பரை நீங்கள் எப்பவும் கொடுக்கணும். எப்ப உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் எல்சி இஷ்யூ பண்ண முடியுமா, அவருக்கு லிமிட்ல இடம் இருக்கா, ரைட். அந்த எல்சி இப்ப நீங்க டிரான்ஸ்பர் எல்லாம் செக் பண்ணி அந்த எல்சி ரெடியா இருக்கா எல்லாம் பார்த்தவரை நீங்க அந்த எல்சி நம்பரை கொடுக்கணும். பொதுவாக பேங்க்ஸ் சில நேரம் வந்து கேட்பாங்க டிராஃப்ட் எல்சி, அது எல்சியை இஷ்யூ பண்ண முந்தி தனக்கு எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பி எல்சியை செக் பண்றதுக்காக டிராஃப்ட் கேட்பார், சரியா? இப்போ நீங்கள் டிராஃப்ட் ஒரு சின்ன எல்சி ஒன்று டைப் பண்ணி அவருக்கு டிராஃப்ட் ஒன்று கொடுப்பீங்க, சரியா? பொதுவாக நீங்கள் எல்சி நம்பர் எப்போ கொடுக்கணும், உங்களோட எல்சி லிமிட்டுகள் அவருக்கு எல்சி ஓபன் பண்ண முடியுமா, எல்சி எல்லாம் நீங்க வடிவா செக் பண்ணி இந்த எல்சி அனுப்பக்கூடிய விதத்துல எல்சி இருக்கான்னு பார்த்த பிறகுதான் நீங்கள் அந்த எல்சி நம்பரை கொடுத்து அந்த எல்சியை டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க,
பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ, அதான் நீங்கள் என்றைக்கு எல்சியை இஷ்யூ பண்றீங்களோ அந்த அன்றைக்கு டேட்டா போடுறது. ரைட், மண்டே இஷ்யூ பண்ணா மண்டே டேட், டியூஸ்டே இஷ்யூ பண்ணா அந்த டேட்டா போடுறது. ரைட், அது அப்ளிகபிள் ரூல்ஸ். ரைட், இங்க நாங்கள் போடுவோம் லேட்டஸ்ட் யூசிபி ரூல்ஸ். லேட்டஸ்ட் யூசிபி ரூல்ஸ் தெரியும், இன்டர்நேஷனலி சர்வதேச ரீதியிலாக இப்ப கவர்ன் பண்றது யூசிபி 600. அப்ப நாங்கள் இங்க போடுவோம் latest UCP stroke URR rules, யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் சொல்லுவோம். ரைட், எல்சி கவர்ன் பண்ற ரூல்ஸ். அது மாதிரி யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மெண்ட் உங்களுக்கு தந்த URR 725, அதாவது பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட், வங்கிகளுக்கு இடையிலான மேல் செலுத்தல். ரைட், அந்த ரெண்டு ரூல்ஸையும் நாங்கள் இங்கே டைப் பண்ணுவோம். அது பொதுவாக ஸ்விஃப்ட்ல ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். லேட்டஸ்ட் யூசிபி URR ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும். UCP 600, URR 725. ரைட், பிறகு பாத்தீங்களா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகண்ட். ரைட், இப்ப நாங்கள் URCல பார்த்தோம் DPDA டாக்குமெண்ட்ஸ்ல பார்ட்டிஸ் டு அ கலெக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆர்டிகல் ரைட், அங்க நாங்கள் பார்ட்டிஸ் டு அ கலெக்ஷன் பார்த்தோம். ரைட், பிரின்சிபல், ரைட், ரெமிட்டிங் பேங்க், கலெக்டிங் பேங்க், பிரசன்டிங் பேங்க், டிராப்பிங். அத மாதிரி உங்களுக்கு எல்சியிலையும் பார்ட்டிஸ் டு அ எல்சி. சரியா, உண்மையிலே அப்ளிகன்ட் வந்து உண்மையிலே இஸ் நாட் அ பார்ட்டி டு அ எல்சி. விளங்கி இருக்கும். அப்ளிகன்ட் யார்? உங்களுடைய இறக்குமதியாளர். சரியா, அங்க டிராவி மாறி இங்க அப்ளிகன்ட் வந்து இறக்குமதியாளர், அதாவது விண்ணப்பதாரின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதாவது இங்க பக்கம் பாத்தீங்கன்னா நேம், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் த பெனிஃபிஷியரி, அதான் ஏற்றுமதியாளர், பெனிஃபிஷியரி, பயனாளின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ரைட், பெனிஃபிஷியரி பயனாளி, அப்ளிகன்ட் விண்ணப்பதாரி, அப்ளிகன்ட் இம்போர்ட்டர், பெனிஃபிஷியரி எக்ஸ்போர்ட். சரியா, உங்களுக்கு யார் வந்து இந்த எல்சி ஓபன் பண்ண சொல்றாவோ அவர் தான் அப்ளிகன்ட், இம்போர்ட்டர். யாருக்கு இந்த எல்சி போகுதோ ஏற்றுமதியாளர், அவர் தான் பெனிஃபிஷியரி. எல்சியில நீங்கள் பார்ட்டிஸ் ஐடென்டி பண்ற நேரம் இந்த பெயர்கள் கவனமா இருக்கு. சரியா, அப்ளிகன்ட், பெனிஃபிஷியரி. பிறகு இந்த எல்சியை யார் ஓபன் பண்ண போறது? செலான் பேங்க். செலான் பேங்க் தான் நாங்க சொல்லுவோம் எல்சி இஷ்யூயிங் பேங்க், அதாவது ஆவண கடிதத்தை விநியோகிக்கும் அல்லது வழங்கும் வங்கி. சரியா, போன பேப்பர்ல இருக்கும் வழங்கும் வங்கி, இஷ்யூயிங் பேங்க். ரைட், வழங்கும் வங்கி வந்து செலான் பேங்க், இந்த எல்சியை இஷ்யூ பண்ற பேங்க். சரியா, அப்ப உங்களுடைய இறக்குமதியாளர் வந்து அவருடைய டீடைல்ஸை கொடுப்பார். நேம் ஏபிசி அண்ட் கம்பெனி, அட்ரஸ் எங்க ஓல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் பெட்டாவா, இல்லாட்டி கொட்டேனவா, இல்லாட்டி மட்டக்குழியவா, இல்லாட்டி கேண்டியா. ரைட், நேம் அண்ட் அட்ரஸ், அவருடைய டெலிஃபோன் நம்பர், டீடைல்ஸ். அது மாதிரி பெனிஃபிஷியரி. ரைட், நேம் XYZ கம்பெனி, அட்ரஸ் இந்தியாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், எந்த நாட்டுக்கு அந்த எல்சி போகும். அப்ப உங்களுடைய இறக்குமதியாளர் தொடர்பான விவரங்களும் ஏற்றுமதியாளர் தொடர்பான விவரங்களும் இங்க உங்களுடைய வாடிக்கையாளர் தரும். சரியா, இதெல்லாம் உங்களோட கஸ்டமர் தான் தரும், எங்களுக்கு தெரியாது யாருக்கு இவரை எல்சி ஓபன் பண்ண போறாது. சரியா, இப்ப நாங்கள் பொதுவா இந்த எல்சி ஓபன் பண்றதுக்கு இந்த எல்சி அப்ளிகேஷனோட நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரோஃபோமா இன்வாய்ஸ், அதாவது பூர்வாங்க விலைப்பட்டியல், ப்ரோஃபோமா இன்வாய்ஸ். ரைட், இப்ப அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ் ஒரு காப்பியை நாங்கள் இந்த எல்சி அப்ளிகேஷனோட கஸ்டமருக்கு சப்மிட் பண்ண சொல்லுவோம். இப்ப அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ்ல உங்களுக்கு நான் சொன்ன ஏற்கனவே ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்சனுக்கு முக்கியமாக ஒரு கண்ட்ராக்ட் இருக்கும், சேல்ஸ் கண்ட்ராக்ட். அந்த சேல்ஸ் கண்ட்ராக்ட்ல இருக்கிற விடயங்கள் சுருக்கமாக அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ்ல உள்வாங்கப்பட்டிருக்கும். ரைட், அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ்ல உள்வாங்கப்பட்டிருக்கும். அப்ப எங்களுக்கு நாங்கள் சும்மா அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸோட இருக்கா செக் பண்ணுவோம், இந்த கொடுக்குற டீடைல்ஸும் அதுவும் சரியா இருக்காங்க. சரியா, மெயின்லி உங்களுடைய கஸ்டமர் தான் இந்த டீடைல்ஸை அக்யூரேட்டா உங்களுக்கு தரும். சரி, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் டீல் பண்ண போறது இல்லை எக்ஸ்போர்ட்டரோட, உங்களோட கஸ்டமர் தான் டீல் பண்றது. அப்ப அவருக்கு தான் தெரியும் என்னென்ன டீடைல்ஸா சரியா உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் பாத்தீங்கன்னா
இங்க இருக்கு அப்ளிகண்ட் நம்பர் 50 ஃபீல் 50 எல்சி. அப்போ ஸ்விஃப்ட்ல போயிட்டு அப்ளிகண்ட் டீடைல்ஸை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அப்புறம் 59 பெனிஃபிஷியரி, ரைட்? அப்ளிகண்ட் இறக்குமதியாளர், பெனிஃபிஷியரி ஏற்றுமதியாளர். அப்போ அவங்களோட 2 பேர்ட்ட டீடைல்ஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணுவீங்க, ரைட்? இதெல்லாம் ஸ்விஃப்ட்ல MT700 ஃபார்மேட்ல நீங்கள் போய் டைப் பண்ணுங்க. அப்ளிகண்ட் பேங்க், இந்த அப்ளிகண்ட் பேங்க் தான் யார்? செலான் பேங்க். செலான் இஷ்யூ பண்ணா செலான் பேங்க் அப்ளிகண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன் இஷ்யூ பண்ணா அப்ளிகண்ட் பேங்க் பேங்க் ஆஃப் சிலோன். இந்த அப்ளிகண்ட் பேங்க் தான் இஷ்யூயிங் பேங்க் என்று சொல்லுவோம், ஆவண கடிதத்தை வழங்கும் வங்கி. சரியா? இந்த பதங்கள் உங்களுக்கு தமிழ்ல வேண்டாம், அங்க பக்கத்துல நீங்கள் ஒரு நோட்ல எழுதி கொள்ளலாம். அப்ளிகண்ட் பேங்க்டா இஷ்யூயிங் பேங்க், அதான் வழங்கும் வங்கி. இந்த கேஸ்ல செலான் பேங்க் இஸ் த அப்ளிகண்ட் பேங்க். சரியா? பிறகு இங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்று டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி. அதாவது டேட் ஆஃப் எக்ஸ்பைரிண்டா இந்த எல்சி எப்ப காலவாதியாக போகுது, அதாவது காலவாதியாகும் திகதி. இந்த எல்சியோட எக்ஸ்பைரி டேட். நீங்கள் ஒரு எல்சி ஒன்று சும்மா ஓப்பன் டேட்ல எல்சி ஓப்பன் பண்ண இயலாது. எந்த ஒரு எல்சிக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். நீங்கள் மண்டே எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணீங்கன்னா ரைட், அந்த எல்சியில சொல்லணும் ரைட் 3 மாசத்துல இந்த எல்சி எக்ஸ்பயர் ஆக போகுது, இல்லாட்டி 6 மாசத்துல எல்சி எக்ஸ்பயரி ஆக போகுது, இல்லாட்டி 1 மாசத்துல எல்சி எக்ஸ்பயர் ஆக போகுது. அப்ப இந்த டேட் ஆஃப் எக்ஸ்பயரியா உங்களோட கஸ்டமர் எப்பன்னு சொல்லணும். இதை இங்க ஒன்றும் நாங்கள் பொதுவாக பேங்க் கொண்டு ஃபில் பண்றது, இதெல்லாம் உங்களோட கஸ்டமர் தான் உங்களுக்கு தரும். டேட் ஆஃப் எக்ஸ்பயரி எப்ப, அது மாதிரி பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பயரி, ரைட்? இப்ப பொதுவா இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து எந்த நாட்டுக்கு எல்சி போகுதோ அந்த நாடு தான் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி ஆகிறதப்ப அது நீங்கள் எல்சியா இந்தியாவுக்கு இஷ்யூ பண்றீங்க. சரியா? அந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து இங்க டேட்டா போட்டு எக்ஸ்பைரி டேட்டா போட்டு பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரியா இந்தியா. சைனாக்கு போனோம்டா எக்ஸ்பைரி டேட்டா போடுவீங்க, பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி சைனா. யூஎஸ்ஏண்டா பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி யூஎஸ்ஏ. அப்போ எந்த நாட்டுக்கு நீங்கள் பொதுவாக எல்சி ஓப்பன் பண்ணீங்களோ அந்த நாடு தான் பொதுவாக பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரியாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல எல்சி இஷ்யூ பண்ற நாடுலையும் வரும், அது வெகு குறைவு. இப்போ நீங்கள் எல்சியை இஷ்யூ பண்ணி போட்டு எக்ஸ்பைரியும் ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி கேசஸ் வெகு குறைவு. கூடிய சந்தர்ப்பங்கள்ல எப்பவும் எக்ஸ்பைரி வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு எல்சி போகுதோ அந்த நாடு பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரியாக கருதப்படும். சரியா? அதான் உங்களுக்கு தான் இருக்கீங்க 31D டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பயர். அப்போ ஒவ்வொரு எல்சிக்கும் அந்த எல்சி எப்ப எக்ஸ்பயர் ஆக போகுது, எந்த இடத்துல எக்ஸ்பயரி ஆக போகுது, ரைட்? அப்படின்ற அர்த்தம் நீங்கள் ஒரு எல்சி ஒன்று ஓபன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டேட் எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கோ இல்லாட்டி அதுக்கு முதலோ ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்தியாவில் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ரைட், உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம் 31 அக்டோபர் 2020. நீங்கள் மண்டே ஒரு எல்சி ஒன்று ஓபன் பண்ணீங்க, அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து 31 அக்டோபர் 2020 இந்தியா. 31 அக்டோபர் 2020க்குள்ள உங்களோட எக்ஸ்போர்ட்டர், அந்த எல்சியில் இருக்க எக்ஸ்போர்ட்டர் அந்த டாக்குமெண்ட்ஸை ஷிப்மெண்ட்டுக்குரிய டாக்குமெண்ட்ஸை தன்னுடைய வங்கிக்கு பிரசன்ட் பண்ணணும், சமர்ப்பிக்கணும். சரியா? அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு பிறகு அவர் டாக்குமெண்ட்ஸை பிரசன்ட் பண்ணால் அல்லது சப்மிட் பண்ணால் நாங்கள் சொல்லுவோம் எல்சி எக்ஸ்பயர். சரியா? உங்களுக்கு இந்த எல்சியில விளங்கணும், எல்சியில பேமெண்ட் ஆப்ளிகேஷன் இங்க பேங்க்ஸுக்கு இருக்க ஒரு மிக முக்கியமான கடப்பாடு. மற்ற 3 பேமெண்ட் மெத்தட்ஸோட ஒப்புற நேரம் எல்சியில பேங்க்ஸ் கடப்பாடு மிக முக்கியம் கொடுப்பனவை பொறுத்தவரை. ரைட்? இந்த எல்சி நியதி நிபந்தனைகளுக்கு அமைவாக ஏற்றுமதியாளர் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொழுது ரைட் ரைட் எல்லா விதமான நியதி நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து ஆவணங்கள்ல ஒரு விதமான பிழையும் இல்லாத சந்தர்ப்பத்தில் டாக்குமெண்ட்ஸ் வர நேரம் இந்த அப்ளிகன் பேங்க் செலான் பேங்க் அதை பே பண்ணி ஆகணும். சரியா? அது மாதிரி அவட நாட்டில் நெகோசியேட் பண்றா அவட நாட்டில் அந்த வங்கி பே பண்ணும். இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்த பிறகு பேமெண்ட் அனுப்புறால் அப்ளிகன் பேங்க் கட்டாயம்
டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி போட்டு எந்த விதமான பிழை இல்லாட்டியும் உடனடியாக அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த ஆவணங்களை பரிசோதித்த டாக்குமெண்ட்ஸ் செக்கிங் என்று சொல்லுவோம். அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் செக்கிங் இந்த எல்சியில தான் மிக முக்கியமாக ஒரு ப்ரோசஸாக கருதப்படும். டிபிடிஏ பொறுத்தவரை அங்கே நீங்கள் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண மாட்டீங்க. ஆனால் எல்சியை பொறுத்தவரையில் எல்சியில் கால் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கவனமாக எல்சியோட செக் பண்ணி அதில் எந்த விதமான குறைபாடுகள், அதாவது டிஸ்கிரிபன்சின்னு சொல்லுவோம், குறைபாடுகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதற்குரிய கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். கொடுப்பனவுக்கான ஒரு முக்கியமான கடப்பாடு உண்டு வங்கிக்கு. ஆனால் ஆவணங்கள் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் இருத்தல் வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் வங்கி கட்டாயம் கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு இது, இந்த டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி. சரியா? அந்த காலவாதியாகும் தினத்திற்கு முன்பாக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். என்ன க்ரூஸ் சஞ்சுகா விளங்கிச்சா? எக்ஸ்பைரி டேட், எல்சியில் எக்ஸ்பைரி டேட் என்னன்னு விளங்கிச்சா? ஓகே க்ரூஸ், ரைட். இது வந்து யூசிபியில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, ரைட்? ஆர்டிக்கல் 29 நாங்கள் பிறகு பார்ப்போம். உறுப்புரை 29 தான். அதாவது எக்ஸ்பைரி டேட்ல ஏதாவது எக்ஸ்டென்ஷன், அது ஏதாவது நீடித்தல் தொடர்பாக குறிப்பிடும் ஒரு உறுப்புரை, ஆர்டிக்கல் 29. இப்போ இந்த ஒவ்வொரு ஃபீல்டு, இந்த எல்சியை டைப் பண்ற ஒவ்வொரு ஃபீல்டும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த யூசிபி ஆர்டிகல்ஸோட தொடர்பு படுத்தப்பட்டு இருக்கும். சரியா? பிறகு கரன்சி அண்ட் அமௌண்ட். கரன்சி, எந்த நாணயத்தில் நீங்கள் இந்த எல்சியை ஓபன் பண்ண போறீங்க, ரைட்? உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலிருந்து ரைஸ் இம்போர்ட் பண்றீங்க, சரியா? இந்தியன் பாஸ்மதி ரைஸ். அப்ப அங்க டாலர்ஸ்ல பே பண்ண போறீங்க. அப்ப கரன்சி யூஎஸ்டின்னு போடுவீங்க. அமௌண்ட் $10,000 $100,000 அந்த பொருட்கள பெறுமதியை போடுவீங்க. இல்லாட்டி நீங்கள் ஜப்பான்ல இருந்து ஒரு வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ண போறீங்க, அங்க ஜப்பான்ல நீங்க ஜப்பனீஸ் யென்ல பே பண்ணணும். உங்களோட இன்வாய்ஸும் ஜப்பனீஸ் யென்ல இருக்கும், பெர்ஃபார்மா இன்வாய்ஸ். அப்ப அங்க கரன்சி JPY, அமௌண்ட் 1 மில்லியன் ஜப்பனீஸ் யென்னா 2 மில்லியனா அங்க அமௌண்ட் போடுவீங்க. அப்ப உங்களுடைய ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்ல இருக்கும் எந்த நாணயத்துல நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் செய்ய போறீங்க. அப்ப அந்த கரன்சியிலேயே நீங்கள் இந்த எல்சியை ஓபன் பண்ணணும். சரியா? பொதுவா ப்ரோஃபார்மா இன்வாய்ஸோட ஒத்து போற மாதிரி இந்த அமௌண்ட்டும் கரன்சியும் இருக்கும். நான் சொன்ன கண்ட்ராக்ட் ஒரு சாராம்சம் தான் அந்த ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ். அந்த ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ் தான் பேங்க்குக்கும் ஒரு ப்ரூஃப், ரைட்? இதுதான் இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ. அவர் இம்போர்ட் பண்ற குட்ஸ் பொருட்களுக்கான தொகையின் பெறுமதியும் நாணயம். சரியா? இந்த கரன்சியும் அமௌண்ட்டும் மிக முக்கியம். எந்த நாணயத்தில் நீங்கள் எல்சி ஓபன் பண்றீங்க அதன் தொகை, ரைட்? அதாவது இந்த நீங்கள் ஓபன் பண்ற இந்த எல்சி அமௌண்ட்டை விட உங்களுக்கு ஆவணங்கள் மேலதிகமான தொகைக்கு பெற்றுக்கொள்ளப்பட முடியாது. சில விதிவிலக்குகள் இருக்கு, ரைட்? பொதுவாக நீங்கள் ஓபன் பண்ற எல்சி அமௌண்ட்டை விட கூடிய தொகைக்கு ஆவணங்கள் பெற முடியாது. அதை நாங்கள் சொல்லுவோம் எல்சி ஓவர் ட்ரான். அங்கதான் இந்த குறைபாடுகளை காண்றோம். நான் சொல்லுவோம் டிஸ்கிரிபன்சி. இப்போ எல்சி டேட்டை பிந்திச்சுட்டா நாங்கள் சொல்லுவோம் எல்சி எக்ஸ்பயர்ட், ஆவண கடிதம் காலவாதியாகி விட்டது. இதான் நாங்கள் எல்சி ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் செக் பண்ணி போட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிற குறைபாடு, டிஸ்கிரிபன்சி. சரியா? எல்சி எக்ஸ்பயர்ட் நான் சொல்லுவோம் எல்சி எக்ஸ்பயர்ட். பிறகு அமௌண்ட்டை விட எல்சி அமௌண்ட்டை விட டாக்குமெண்ட்ஸ் கூட விலைக்கு வந்தால் $10,000 எல்சி ஓபன் பண்றீங்க, ஆனால் $20,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அங்க என்னது? எல்சி ஓவர் ட்ரான், மேலதிகமான தொகை வரையப்பட்டுள்ளது. ஆவண கடிதம் வரையறுக்கப்பட்டது $10,000 மட்டும், ஆனால் $20,000 நீங்கள் இப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்துருக்கு. அதுக்கு நீங்கள் கொடுப்பணம் செலுத்த முடியாது. ஏன்? உங்களோட கஸ்டமர் சொல்றாரு இந்த எல்சி அமௌண்ட் வேல்யூ வந்து $10,000, அதுக்கு மேல டாக்குமெண்ட்ஸ் வர முடியாது. அங்க ஒரு குறைபாடு, ரைட்?
அது நாங்கள் பிறகு அடுத்த வார ஒரு கிளாஸ்ல நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி செக் பண்ணி டிஸ்கிரிபன்சிஸ் கண்டுபிடிக்கிறது. அது ஒரு பார்ட் 2 கேள்வியில ஒரு தனி கேள்வியா பொதுவாக வாடுது. இந்த எல்சியோட UCP 600 டிஸ்கிரிபன்சிஸ் ஆர்டிக்கல்ல தொடர்படுத்தி எவ்வாறு நீங்கள் அதை நிவர்த்தி செய்யலாம் அந்த மாதிரி கேள்விகள் வரும். உங்களுக்கு சொன்னேன் கூட இதுகள் எல்லாம் கூட டெக்னிக்கல் கேள்வி. பார்ட் 2ல வர நேரம் கூட UCP கேள்வியை தவிர்க்க சொல்லி, காரணம் உங்களுக்கு ஸ்கோப் பண்றது கஷ்டம், நீங்கள் சரியாக ஆர்டிக்கல் என்ன சொல்லி இருக்குன்னு சரியா. ஆனா கூட முதலாவது கேள்வியை பொறுத்தவரையில நீங்கள் எல்லா விதமான அறிவு உங்களுக்கு இருக்கணும். அந்த MCQ கேள்விகளுக்கும் அந்த 5 சுருக்கமான விடைகளுக்கும் விடை அளிப்பதற்கு இந்த UCP 600 மிக முக்கியமான ஒரு பகுதி. ரைட், இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல மிக முக்கியமாக கருதப்படும் ஒரு ஏரியா தான் இந்த LC, டாக்குமெண்ட்ரி கிரெடிட். அப்ப இந்த கரன்சி அமௌண்ட்டும் நீங்கள் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா இங்க இருக்குங்கட 32B currency code amount USD 10,000, definition 1 million. அப்ப சரியான கரன்சி கோடையும் அமௌண்ட்டையும் நீங்கள் அங்க டைப் பண்ணணும். சரியா, உங்களுடைய கஸ்டமர் LC அப்ளிகேஷன்ல இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். கிராஸ் செக் பண்ணுவீங்க, எப்படி ப்ரோஃபார்மா இன்வாய்ஸோட பார்ப்பீங்க, ப்ரோஃபார்மா இன்வாய்ஸோட அமௌண்ட் பொருந்துதான். சில நேரம் கஸ்டமர் மிஸ்டேக் பண்ணலாம். சரியா, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் பேங்கை நீங்கள் கொஞ்சம் ப்ரோஃபார்மா இன்வாய்ஸை செக் பண்ணணும். சும்மா கஸ்டமர் தகராறு போட்டு அப்ளிகேஷன்ல நாங்கள் அப்படி அதே போடையலாம். சரியா, நாங்கள் கொஞ்சம் மேலதிகமாக போய் அதை கொஞ்சம் அந்த ப்ரோஃபார்மா இன்வாய்ஸோடையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சில நேரம் கஸ்டமர் பிள்ளை விடலாம். சரியா, ரைட். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த கரன்சிக்கு பக்கத்திலே இருக்கும் டாலரன்ஸ் பெர்சன்டேஜ் வேல்யூ குவான்டிட்டி. ரைட், இது பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு தனி ஆர்டிக்கல் இருக்கு. ஆர்டிக்கல் 30 UCPல 30வது உறுப்புரை தான் இந்த டாலரன்ஸ், அதாவது தொகை வேல்யூ, LC இந்த வேல்யூ மற்றது குவான்டிட்டி பொருட்களின் அளவு. இந்த LC அமௌண்ட் இந்த குவான்டிட்டி இந்த ரெண்டுக்கும் உள்ள டாலரன்ஸ் என்று சொல்றது ஒரு மேலதிகமான ஒரு குறிப்பிட்ட வீதத்திற்கான தொகை. உதாரணத்துக்கு கஸ்டமர் சொல்லுவார் 10% டாலரன்ஸ் வேல்யூ போத் இன் வேல்யூ அண்ட் குவான்டிட்டி. அப்ப அந்த LC அமௌண்ட்லையும் அந்த பொருட்கண்ட அளவுலையும் ஒரு 10% மேலதிக டாலரன்ஸ் வந்து பொதுவாக உண்டு. பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம். ரைட், அப்ப அங்க இப்ப உதாரணத்துக்கு $10,000 சொன்னால் அப்ப நீங்கள் பார்க்கணும் அது $10,000 10% ஒன்று கூடி வரலாம் அல்லது $10,000 10% குறைஞ்சி வரலாம். சரியா, அப்ப அந்த நீங்கள் கொடுக்குற அந்த டாலரன்ஸுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் இருந்தால் அங்கேயும் குறைபாடு இல்லை. இப்ப நீங்கள் 10% டாலரன்ஸ் கொடுத்து போட்டு ரைட் 15% டாலரன்ஸுக்கு வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். சரியா, இந்த டாலரன்ஸும் எல்லா LCல நீங்க டாலரன்ஸ் இருக்க இல்லை. சரியா, சில சந்தர்ப்பங்கள் நீங்கள் டாலரன்ஸ் மார்க் பண்ணியிருப்பேன். சரியா, மற்றபடி உங்களுக்கு பொதுவா இந்த LC அமௌண்ட் மட்டும் இருக்கும். அங்கேயும் பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் திருப்பி ஃபீல் 39A percentage credit amount tolerance. இங்க நீங்கள் போடுவீங்க 5% 5/5, 10% 10/10. சரியா, அதெல்லாம் யூசுவல் ஷிஃப்ட்ல எக்ஸெப்ட் பண்ற அந்த ஃபார்மேட். சரி, அப்ப அதுக்கு ஷிஃப்ட்ல ஏற்றுக்கொள்ள விதத்துல நீங்க அந்த ஃபார்மேட்ஸை நீங்கள் டைப் பண்ணணும். சரி, அப்ப LC டைப் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த ஒவ்வொரு ஃபீல்டையும் சரியான விதத்துல நீங்கள் அந்த LC அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். கஸ்டமர் LC அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்ல அதை டைப் பண்ணணும். பிறகு பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிரெடிட். இன்னொரு மிக முக்கியமான இது, நான் போன கிளாஸ்ல சொன்னேன் கன்ஃபர்மேஷன் என்ன. ரைட், இது ஆர்டிக்கல் 2 UCP 600 ஆர்டிக்கல் 2ல வரைவிலக்கணங்கள்ல கீழே வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா, இங்கதான் நான் சொன்னேன் கஸ்டமருக்கு சில கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிரெடிட் தான் தெரியாது. அவருக்கு அந்த கன்ஃபர்மேஷன் விளங்காது, சும்மா டிக் பண்றது. சரியா, கன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியும் உறுதிப்படுத்தல், ஆவண கடிதத்தை உறுதிப்படுத்தல். கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிரெடிட் ஆவண கடிதத்தை
உறுதிப்படுத்தல். நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொன்னேன், சரியா? முதலாவது கேள்வியும் அடிக்கடி வாரது கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்தலை வரைவிலக்கணப்படுத்தல் அல்லது உறுதிப்படுத்தும் வங்கி என்றால் என்ன, எல்லாமே இந்த உங்களுடைய ஆர்டிகல் 2ல சொல்லியிருக்கு. ரைட்? அதுக்கு ஆர்டிகல் 2 அந்த டெஃபினிஷனை பார்த்தீங்க என்றால், ரைட், கன்ஃபர்மேஷன் சொல்லுது, கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் a definite undertaking of the confirming bank in addition to that of the issuing bank. உங்களுக்கு தெரியும், எல்சியில கொடுப்பனவிற்கான உத்தரவாதத்தை வழங்குறது எல்சி இஷ்யூயிங் பேங்க். ஆவண கடிதத்தை வழங்கும் வங்கிக்குத்தான் முதன்மை பொறுப்பு உள்ளது. அந்த ஆவண கடிதத்தின் கீழ் வரையப்படும் ஆவணங்களுக்கான கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். ரைட்? sole obligation of the issuing bank. இந்த சந்தர்ப்பத்தில் செலான் பேங்க் இந்த எல்சி ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு விதமான பிழை இல்லாட்டி அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமைப்பாடு செலான் வங்கிக்கு உள்ளது. ரைட்? இந்த செலான் வங்கிக்கு மேலதிகமாக பயனாளி, அதாவது எக்ஸ்போர்ட்டர், தனக்கு மேலதிகமான ஒரு உத்தரவாதத்தை கோரி நிற்கும் பொழுதுதான் இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிரெடிட் வரும். அவர் சொல்லுவார், இல்ல எனக்கு செலான் பேங்க் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அல்லது இலங்கை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், தனக்கு இலங்கை அந்த பேமெண்ட் வருமா வரான்னு சந்தேகமா இருக்கு, இல்லாட்டி செலான் பேங்க் இஷ்யூயிங் பேங்க்ல இருந்து எனக்கு தனக்கு பேமெண்ட் வருமா வரான்னு சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவர் தன்னுடைய நாட்டின் ஒரு வங்கியின் உறுதிப்படுத்தலை கோரி நிற்பார். அதான் சொல்லுது, மீன்ஸ் a definite undertaking of the confirming bank. ஒரு உறுதிப்படுத்தும் வங்கியின் கட்டாய உத்தரவாதத்துடன், அதாவது வழங்கும் வங்கியின் உத்தரவாதத்திற்கு மேலதிகமாக, ஏற்கனவே வழங்கும் வங்கியின் உத்தரவாதம் இருக்கு, அதற்கு மேலதிகமாக ஒரு உறுதிப்படுத்தும் வங்கியின் மூலம் தனது கொடுப்பனவிற்கான உத்தரவாதத்தை கோரி நிற்றல் தான் இந்த கன்ஃபர்மேஷன். சரியா? இந்த ஆர்டிகல் சொல்லுது, டெஃபினிஷன் சொல்லுது, மீன்ஸ் a definite undertaking of the confirming bank in addition to that of the issuing bank to honor or negotiate. honor என்று சொல்றது மதிப்பளித்தல், அந்த ஆவணங்களுக்கு மதிப்பளித்தல், அல்லது நெகோஷியேட் பேரம் பேசுது. a complying presentation. a complying presentation என்றால் இணங்கிய சமர்ப்பிப்புன்னு சொல்லுவோம். ஒரு இணக்கமான சமர்ப்பிப்பு, ஆவணங்கள்ல எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் ஒரு இணக்கமான சமர்ப்பிப்பு சமர்ப்பிக்கப்படும் பொழுது, ரைட், ஆவண கடிதம் வழங்கும் வங்கிக்கு மேலதிகமாக இன்னொரு வங்கி, அதாவது உறுதிப்படுத்தும் வங்கியினால் வழங்கப்படும் மேலதிகமான கொடுப்பனவிற்கான உத்தரவாதம் தான் இந்த கன்ஃபர்மேஷன். விளங்கிச்சா? இந்த உறுதிப்படுத்தல் என்பது சும்மா கன்ஃபர்மேஷன் இல்லை, ஃபிளைட் டிக்கெட் கன்ஃபர்மேஷன். நீங்கள் எஃப்னா போறதுக்கு பஸ்ஸை புக் பண்ணி போட்டு டிக்கெட் கன்ஃபர்மேஷன் மாதிரி இல்லை, இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிரெடிட் என்று சொல்றது. சரியா? இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிரெடிட் பொதுவாக நிறைய பேருக்கு விளங்குறது. இது சும்மா இதுல ரிக்வெஸ்டட் நாட் ரிக்வெஸ்டட் இருக்கு. கஸ்டமர்ஸுக்கு விளங்காமல் சில நேரம் இந்த ரிக்வெஸ்டடா மார்க் பண்றது. அப்ப இப்படி ரிக்வெஸ்டடா மார்க் பண்ணி இருந்தால் நீங்கள் வடிவா இன்டர்நேஷனல்ல இம்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்க வடிவா கேட்கணும். சில நேரம் பிரான்ச்சஸ்ல இருந்து எல்சி அப்ளிகேஷனை நீங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவீங்க, இம்போர்ட்ஸ் டிவிஷன். சரியா? அப்ப பிரான்ச்சஸ்லயும் சில இருக்கு, பிரான்ச்ல இருக்க ஸ்டாஃபுக்கு விளங்காது. சரியா? இப்ப அவங்களும் என்னது சும்மா இதை டிக் பண்ணி போட்டு அனுப்புவாங்க. சரியா? அப்ப நீங்கள் இதை எல்சியில போய் கன்ஃபர்மேஷன் வேணும்னு டிக் பண்ணி போட்டு அதுக்குரிய சார்ஜஸ் இங்க பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் சார்ஜஸ், ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு சார்ஜ் இருக்கு. சரியா? பிறகு அவங்க அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி போட்டு அந்த சார்ஜை கிளைம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு கஸ்டமர் சொல்லுவார், நான் ஒன்றும் அந்த கன்ஃபர்மேஷனை கேட்கலன்னு சொல்லுவேன். அவருக்கு விளங்காம இருக்கும். அப்ப இதை நீங்கள் படிவா விளங்கப்படுத்தணும். கன்ஃபர்மேஷன் என்றால் என்ன? உறுதிப்படுத்தலுக்குரிய வரவிலக்கணம் நீங்கள் இந்த ஆர்டிகல் 2 பிரகாரம் நீங்கள் வடிவாக எழுத வேண்டும் எக்ஸாம். அதான் இந்த யூசிபி கேள்விகளுக்கும் மற்ற கேள்விகளுக்கும் உள்ள வித்தியாசம். சும்மா நீங்கள் எழுதிடலாம். யூசிபி 600 ஒவ்வொரு ஆர்டிக்கலும் வடிவா விளங்கி இருந்தால்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் வடிவாக விளக்கத்துடன் பதில் எழுதலாம். சரியா? அப்ப இங்க ரிக்வெஸ்டட் என்றால் நீங்கள் சொல்லணும் கன்ஃபார்ம் எல்சியா இல்லையா. நாட் ரிக்வெஸ்டட் என்றால் நீங்க சொல்லுவீங்க அது கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. authorized if requested by beneficiary. சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் எல்சியில் ஒரு க்ளோஸ் போடுவோம்.
பயனாளி கேட்கும் பட்சத்தில் உறுதிப்படுத்தலை மேற்கொள்ளலாம். இது பொதுவான ஒரு விதிவிலக்கு. அதாவது அநேகமான சந்தர்ப்பங்கள்ல இல்லை, சில சந்தர்ப்பங்கள்ல இந்த இதை நாங்கள் போடுவோம். ஒன்று கன்ஃபர்மேஷன் தேவைப்படும், இரண்டாவது நாட் ரிக்வெஸ்டட் தேவைப்படாது, மூன்றாவது ஆத்தரைஸ்ட் இஃப் ரிக்வெஸ்டட் பை பெனிஃபிஷியரி. பயனாளி கேட்கும் சந்தர்ப்பத்தில் உறுதிப்படுத்தலை மேற்கொள்ளும். பொதுவாக இந்த கன்ஃபர்மேஷன் கேட்கறது எப்பவும் பயனாளி, ஒரு நாளும் அப்ளிகன் சொல்ல மாட்டார் இந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி. சரியா? ஏன்? கொடுப்பனவு போறது யாருக்கு? எக்ஸ்போர்ட்டர், பயனாளிக்கு. அவருக்குத்தான் பேமெண்ட் வருமானதை உறுதிப்படுத்த தேவை. அவர் தான் எப்பவும் கன்ஃபர்மேஷன் கேட்பார். அப்ப அவர் கன்ஃபர்மேஷன் கேட்கறது எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்க ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்ல சொல்லி இருப்பார். அதாவது ஏற்கனவே சேல்ஸ் கான்ட்ராக்ட்ல எக்ஸ்போர்ட்டர் சொல்லுவார் இம்போர்ட்டருக்கு தனக்கு கன்ஃபார்ம் எல்சி ஓபன் பண்ணணும். சரியா? தனக்கு கன்ஃபார்ம் எல்சி ஓபன் பண்ணாதான் அதுக்கு பொருட்களை சாமான்கள் இலங்கைக்கு அனுப்புவார். தங்களுடைய ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்ல இருக்கும் ஒரு இடத்துல கன்ஃபார்ம் எல்சி. பேங்க்குக்கு தெரியுமோ இந்த எல்சி கன்ஃபார்ம் எல்சி. சரியா? அதங்க நீங்கள் ஸ்விஃப்ட்ல டைப் பண்ற நேரம் கிட்டத்தட்ட ஸ்விஃப்ட் ஃபார்மேட்ல கீழே போற நேரம் இந்த ஃபீல் 49 இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி எல்சி இம்போர்ட்ஸ்ல எல்சி டைப் பண்றவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் மனப்பாடமா இருக்கும். இப்போ டக்குன்னு அவங்களுக்கு தெரியும், ரைட், ஃபீல் 49 தான் கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க நீங்கள் போடலாம். உண்டு கன்ஃபார்ம், ரைட், இல்லாட்டி unconfirmed, right, இல்லாட்டி if requested by the beneficiary you may add confirmation. சரியா? அப்ப அந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் இங்க போடுவீங்க. கன்ஃபார்ம் இல்லாததுக்கு நாங்கள் பொதுவாக இங்க ஸ்விஃப்ட்ல போடுற இது வந்து வித்அவுட்னு போடுவோம். அதான் எக்ஸெப்டட் நோ. ஸ்விஃப்ட்ல சில ஃபீல்ட்ஸ் இருக்கு, அது நீங்கள் ஸ்விஃப்ட்ல இருக்கிற அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணுவோம். கன்ஃபார்ம் தேவைண்டா நாங்கள் கன்ஃபார்ம்னு டைப் பண்ணுவோம். கன்ஃபார்ம் தேவையில்லைன்னா நாங்கள் சொல்லுவோம் வித்அவுட். சரியா? இப்ப மூன்றாவது இப்ப வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துல சொல்லணும் வேண்டாம், அங்க முழுக்க இங்க டைப் பண்ண இடம் பத்தாது. ஒன்று கன்ஃபார்ம் இல்லாட்டி வித்அவுட் தான் போடலாம். மற்ற மூன்றாவதுக்கு நீங்கள் வேறையா சொல்லணும். ரைட்? அப்ப அந்த கன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் செலான் பேங்க் இல்லை. இப்ப இந்த எல்சி வந்து இந்தியாவுக்கு போனா இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க், ஏதாவது ஒரு பேங்க், அதாவது ஏற்றுமதியாளர் வங்கி அல்லது பெரிதொரு வங்கி, அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட்? அந்த கன்ஃபார்ம் பண்ற பேங்கை தான் நாங்கள் சொல்லுவோம் கன்ஃபர்மிங் பேங்க். உங்களுக்கு இந்த எல்சி அப்ளிகேஷன்ல இருக்காது எங்கேயும் கன்ஃபர்மிங் பேங்க் அது. இந்த கன்ஃபர்மேஷன் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி இருந்தால் பிறகு உங்களுக்கு தெரியும் எந்த வங்கி அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ணுது. சரியா? ரைட். அப்ப அந்த கன்ஃபார்ம் பண்ண நேரம் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. பொதுவாக இந்த சார்ஜ் வந்து ஒரு பெர்சன்டேஜ், ரைட், 1 to 2% இந்த மாதிரி பொதுவாக எல்சி அமௌண்டோட ஒரு 1%, ரைட், 1.5% அந்த மாதிரி ஒரு கமிஷனை சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்? அந்த கன்ஃபர்மிங் பேங்க் ஒரு ரிஸ்க் கொண்டு எடுக்கிறாங்க. ரைட்? எல்சி இஷ்யூயிங் பேங்க் செலான் பேங்க் மேலதிகமாக அந்த பேங்க் ஒரு ரிஸ்க் கொண்டு எடுக்குது. அவங்க அந்த சார்ஜஸ், அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சார்ஜஸ், அது வந்து உங்களுடைய அப்ளிகன் அல்லது பெனிஃபிஷரி செலுத்தணும், உங்களுடைய இம்போர்ட்டர் அல்லது எக்ஸ்போர்ட். சரியா? அது வந்து உங்களோட பாகேனி, ஏற்றுமதியா இறக்குமதியாருக்கு இடையில அந்த நெகோசியேஷனுக்கு அனுவாக யார் அந்த சார்ஜஸை பே பண்றது. ஒன்று ஏற்றுமதியாளர் அந்த சார்ஜஸை பே பண்ணலாம், அல்லது இறக்குமதியாளர் சார்ஜஸை பே பண்ணலாம். அதை நீங்கள் சரியாக குறிப்பிட வேண்டும். உங்களோட கஸ்டமர் தான் சொல்லணும் யார். சரியா? அப்ளிகண்ட் மார்க் பண்ணால் அந்த கன்ஃபர்மிங் பேங்க் வந்து சார்ஜஸை எங்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. பெனிஃபிஷரி என்றால் அவங்க அந்த எல்சி அட்வைஸ் பண்ற நேரம் அந்த சார்ஜஸை அவங்க ரிகவர் பண்ணுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் கிரெடிட் மிக முக்கியமான ஒரு பதம். நான் வச்சுக்கொள்ளுங்க, ஆர்டிகல் 2ல வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. யூசிபி ஆர்டிகல் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா எல்லாமே டெஃபினிஷன்ஸ் ஆர்டிகல்ஸ். ரைட்? நான் உங்களுக்கு இந்த யூசிபி 600 முழுதும் ஆங்கில வெர்ஷனை உங்களுக்கு அனுப்பி போட்டு சில முக்கியமான உருப்படிகள் மட்டும் உங்களுக்கு நான் தமிழ்ல தருவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சில முக்கியமான பதங்களும் சில ஆர்டிகல்ஸை நான் வேற உங்களுக்கு தமிழ்ல அனுப்பி வர்றேன். அதே ஆர்டிகல்ல கன்ஃபர்மிங் பேங்க் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கு. உறுதிப்படுத்தும் வங்கி. Confirming bank means the bank that adds confirmation to a credit upon the issuing bank's authorization or request. Right? வழங்கும் வங்கியின் கோரிக்கை
அல்லது அதிகாரம் அளித்தலுக்கு அமைவாக என்னது உறுதிப்படுத்தல் மேற்கொள்ளும் வங்கிதான் உறுதிப்படுத்தும். எல்சி பேங்க் இஷ்யூ பேங்க் தான் சொல்லணும் இந்த எல்சியில கன்ஃபர்மேஷன் தேவையா இல்லையான்னு. அப்ப எல்சி இஷ்யூ பேங்குக்கு கோரிக்கைக்கு அமைவாகத்தான் அந்த உறுதிப்படுத்தும் வங்கி, ஏற்றுமதியாக நாட்டில் உள்ள ஒரு வங்கி அந்த ஆவண கடிதத்தை உறுதிப்படுத்தும். இதெல்லாம் நாங்கள் பேங்க்ஸ்ல டெய்லி இம்போர்ட்ஸ்ல ஃபேஸ் பண்ற பிராக்டிக்கல் இஷ்யூஸ். ரைட், சில நேரம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்டாப்புல அந்த பேங்க்ஸ் உடனே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கன்ஃபார்ம் பண்றதுக்கு அங்க ஒரு எங்கட பேங்க் இஷ்யூம் பேங்குக்கும் அந்த பேங்குக்கும் இடையில லிமிட்ஸ் இருக்கும். சரியா, நாங்கள் எந்த ஒரு பேங்குக்கும் சும்மா போய் இந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ண சொன்னாலும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சரியா, அவங்களும் எங்களை எவல்யூவேட் பண்ணுவாங்க. இஷ்யூம் பேங்க் யார், இந்த இஷ்யூம் பேங்கோட கிரேடிங் என்ன மாதிரி, கிரெடிட் ரேட்டிங் என்ன மாதிரி, ரைட், உங்களுக்கு அவங்களுக்கு இடையில லிமிட்ஸ் என்ன மாதிரி, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, இப்போ இதெல்லாம் டெய்லி நாங்கள் ப்ராக்டிக்கலா இஷ்யூ பண்ற இஷ்யூஸ். சில நேரம் கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் நாங்கள் 2-3 வங்கிய பின்னுக்கு போய் கேட்கணும், கன்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா, அவங்களோட ப்ரைசிங் எங்களோட கஸ்டமர் விரும்ப மாட்டார், சார்ஜஸ் கூட. சரியா, சார்ஜஸை நெகோசியேட் பண்ணுவோம். இதெல்லாம் டெய்லி நாங்கள் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ். என்ன விளங்கிச்சா? சஞ்சுகா, கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்தல். கிளியரா? எஸ் சஞ்சுகா, எனி டவுட்ஸ்? உறுதிப்படுத்தல், கன்ஃபர்மேஷன். சஞ்சுகா, ஓகே, குட். ஸோ அப்போ ஆர்டிக்கல் 2 ஞாபகம் வரணும், யூசிபி 600. அப்போ எக்ஸாம்ல கூட சில நேரம் உங்களுக்கு கேட்பாங்க உறுதிப்படுத்தல் என்னால் வரைவிலக்கணப்படுத்தல். அப்ப நீங்கள் ஒரு சாதாரண இன்டர்நேஷனல் ட்ரேட் அறிவில்லாத மாதிரி எழுதுறது இல்லை. இன்டர்நேஷனல் படிச்ச விளங்குறதுக்கு நீங்கள் சில எக்ஸாம்லேயும் ஆர்டிகல் 2 போட்டு தரலாம். இல்லாட்டி தராட்டியும் யூசிபி 600 ஆர்டிகல் 2 அமைவாக, உறுப்புரை 2 அமைவாக நீங்கள் உறுதிப்படுத்தல் என்னன்னு சொல்லும். ரைட், கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷனை மேற்கொள்ற வங்கி தான் கன்ஃபார்மிங் பேங்க். கேள்வி, ஏன் கன்ஃபர்மேஷன்? நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், இந்த கன்ஃபர்மேஷன் வர்றது காரணம் இந்த எக்ஸ்போர்ட்டருக்கு டவுட். ஏன் ஒரு எல்சி கன்ஃபர்மேஷன் தேவை? நான் சொன்னேன் எல்லா எல்சியுமே கன்ஃபார்ம் எல்சி இல்லை. ரைட், சில எல்சி தான் கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ரைட், ஏன் அந்த எல்சிக்கு கன்ஃபர்மேஷன் அவங்க கேட்கிறாங்க? ரைட், அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் ஒரு ஆவண கடிதம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும்? காரணம் எக்ஸ்போர்ட்டருக்கு டவுட். ஸ்ரீலங்கா வந்து எல்சி போகுது. சரியா, அவருக்கு என்னது சாமான ஷிப் பண்ணி போட்டு தனக்கு பேமெண்ட் நாளைக்கு வருமா இல்லையான்னு ஷுவர் இல்லை ஸ்ரீலங்காவில். ரைட், சொல்லுவோம் இலங்கையில இப்ப அசாதாரண சூழ்நிலை. ரைட், நாட்டில் கலவரம், உள்நாட்டு கலவரம், இல்லாட்டி இயற்கை அழிவுகள், அந்த மாதிரி காரணங்களால ஸ்ரீலங்கால இருந்து பேமெண்ட் போகுமான்னு டவுட். அப்ப அவர் சொல்றாரு இல்லை எனக்கு கன்ஃபார்ம் எல்சி ஒன்று வேணும் கட்டாயம். அப்ப என்னது, இலங்கையில ஏதாவது நடந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, தன்னுடைய நாட்டில இருந்து அந்த வங்கியிலிருந்து தனக்கு கொடுப்பன வரும். அது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த எல்சி இஷ்யூயிங் பேங்க், ரைட், பாத்தீங்கன்னா இலங்கையில ஏ கிரேட் பேங்க்ஸ் இருக்கு, பி கிரேட் பேங்க்ஸ் இருக்கு. என்ன, AAA, AA, BB, BBB, இந்த வங்கிகளின் கிரெடிட் ரேட்டிங். இந்த கிரெடிட் ரேட்டிங் மிக முக்கியம் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் பிசினஸ்ல. ரைட், பொதுவாக கமர்ஷியல் HNB எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ கிரேட்ல இருப்பாங்க, சில பேங்க்ஸ் பி கிரேட்ல இருப்பாங்க. சரியா, அப்ப அந்த கிரெடிட் ரேட்டிங்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப பொதுவாக ஒரு ரேட்டிங் குறைஞ்ச பேங்க்ல இருந்து ஒரு எல்சி பெரிய தொகைக்கு போற நேரம் சில நேரம் எக்ஸ்போர்ட்டருக்கு டவுட், தனக்கு இந்த பேமெண்ட் இந்த பேங்க்ல இருந்து கிடைக்குமா இல்லையா. சரியா, அவர் சொல்லுவார் இல்லை எனக்கு கட்டாயம் ஒரு கன்ஃபார்ம் எல்சி வேணும். அவருக்கு ஷுவர் எல்சி இஷ்யூயிங் பேங்க் பேமெண்ட் செய்யாட்டியும் அந்த கன்ஃபார்மிங் பேங்க் தனக்கு பேமெண்ட்டை கொண்டு நாடு மற்றது இஷ்யூயிங் பேங்க் வழங்கும் வங்கி. இந்த ரெண்டு நிலைமைகளை பொறுத்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தான் கன்ஃபார்ம் எல்சியை ஒரு நீட். ஸோ அதான் கன்ஃபர்மேஷன் வரதுக்கு கேட்கறதுக்கு காரணம். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் இஸ் அவைலபிள் பை, அதாவது ஒரு நாணய கடிதம் கிடைக்கத்தக்க வழிகள். அவைலபிள் பை, கிரெடிட் இஸ் அவைலபிள் பை, ஒரு நாணய கடிதம் கிடைக்கத்தக்க
வழிகள். ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 6 யூசிபி 600 உறுப்புரை 6ல இந்த அவைலபிலிட்டியை பத்தி கைக்குது. அவைலபிலிட்டி, இந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இந்த ஆர்டிகல் 6 பத்தி கதைக்குது. சரியா, பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆர்டிக்கலின் பிரகாரம் 4 வகை, ஒரு ஆவண கடிதம் 4 விதமாக கிடைக்கப்பெறத்தக்க வகையில் அமையும். அது முதலாவது சொல்லுவோம் சைட் பேமெண்ட், உடனடியான கொடுப்பனவு, அல்லது கண்டதும் அடிப்படை அல்லது பார்வை அடிப்படை. இரண்டாவது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளல் அடிப்படை. ரைட், கணக்கு செய்யற ஞாபகம் இருக்கும், லிமிட் ஃபெசிலிட்டி கணக்கு, எல்சி லிமிட் பார்த்தோம், சைட் எல்சி, யூசன்ஸ் எல்சி. அங்கதான் அங்க சைட்டும் அக்செப்டன்ஸ். ரைட், ஒன்று சைட் உடனடியாக கொடுப்பனவு, அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொண்டு பிறகு கொடுப்பனவு. மூன்றாவது நாங்கள் சொல்லுவோம் டிஃபர்ட் பேமெண்ட், பிற்போடப்பட்ட கொடுப்பனவு, டிஃபர்ட் பேமெண்ட். நாலாவது நெகோசியேஷன், பேரம் பேசுது. சரியா, இந்த 4 கொடுப்பனவு முறைகளும் இது இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இருக்கிறவங்களுக்கும் சில நேரம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ். ரைட், சில நேரம் 2 விதமான பேமெண்ட்ஸ், ரைட், ஒரு மாற்று வழியிலும் பிரயோகிக்கப்படும். சரியா, உங்களை பொறுத்தவரையில நீங்கள் கூட டெக்னிக்கலா கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஜெனரல் நாலேஜுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. 4 விதத்துல இந்த ஆவண கடிதம் கொடுப்பனவிற்காக வழிவகுக்கப்படும். அது ஒன்று சைட் பேமெண்ட், அதாவது நீங்க எல்சி, சைட் எல்சி ஒன்று இஷ்யூ பண்ணா உடனடியாக டாக்குமெண்ட்ஸ் வந்தோன்னா உடனடியாக பேமெண்ட் செய்யும். அக்செப்டன்ஸ், அதாவது மாற்றுண்டியல். பொதுவாக இந்த எல்சி அக்செப்டன்ஸ்ல ஓபன் பண்ண நேரம் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஆனால் டிஃபர்ட் பேமெண்ட் ஓபன் பண்ண நேரம் அங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதான் நாங்க வித்தியாசம். இரண்டுமே ஃபியூச்சர்ல பேமெண்ட், அக்செப்டன்ஸும் நீங்கள் உடனடியாக பேமெண்ட் மாட்டீங்க பிற ஒரு டேட்ல, மாதிரி டிஃபர்ட் பேமெண்ட்டும் பிற ஒரு டேட்ல தான் பே பண்ண போறீங்க. ஆனா வித்தியாசம், அக்செப்டன்ஸ்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மாற்றுண்டியல், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா. இந்த நெகோசியேஷன், ரைட், சைட் நெகோசியேஷனா இருக்கலாம், இல்லாட்டி யூசர் நெகோசியேஷனா இருக்கலாம். சரியா, நாங்கள் பிறகு அந்த ஆர்டிக்கல்ல படிக்கிற நேரம் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள், 4 விதத்தில் ஒரு ஆவண கடிதம் கிடைக்கத்தக்கதாக இருக்கும். அப்ப அது யூசன்ஸாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் சைட்னா உடனடியாக டிராஃப்ட் சைட்ல இருக்கணும். அது யூசன்ஸ் ஆக இருந்தால் அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு டிராஃப்டா இருந்தால் அது எத்தனை நாட்கள் அந்த மாற்றுண்டியல் வரையப்பட வேண்டும்? 30 நாளா, 60 நாளா? அப்ப அங்க இதை கஸ்டமர் சொல்லணும். அக்செப்டன்ஸ் யூசன்ஸ் டிராஃப்ட் 30 days, இல்லாட்டி 60 days, இல்லாட்டி 90 days, இல்லாட்டி 120 days, இல்லாட்டி 180 days. ரைட், பொதுவாக நாங்கள் இலங்கையில 1 year வரைக்கும் எல்சி ஓபன் பண்ணுவோம். 365 days, ரைட், 365 days வரைக்கும் நீங்கள் எல்சி 1 year யூசன்ஸ் எல்சி ஓபன் பண்ணலாம். ஆனால் அதிகமான எல்சி பாத்தீங்கன்னா 90, 180 days. அதிகமான எல்சி 30, 90, 180 days. ஆஃப்டர் பிஎல் டேட் இருக்கும், அதாவது பில் ஆஃப் லேடிங் டேட், கப்பலேற்றப்பட்ட திகதி. ரைட், அப்ப டிராஃப்ட் வந்து நீங்க சொல்றீங்க 90 days ஆஃப்டர் பிஎல் டேட். அப்ப கப்பலேற்றப்பட்டு 90 நாட்களின் பின்பு அதற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும். எப்ப? அக்செப்டன்ஸ் எல்சி. சரியா, இதுதான் அவைலபிலிட்டி. ஆர்டிகல் 6 யூசிபி 600 சொல்லுது. ரைட், இந்த கிரெடிட் அவைலபிலிட்டி. ரைட், பிறகு இங்கால பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஷிப்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ரைட், பார்ஷியல் ஷிப்மெண்ட், டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ரைட், பார்ஷியல் ஷிப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 31 சொல்லுது. ஆர்டிகல் 31 சொல்லுது பார்ஷியல் டிராயிங்ஸ் அண்ட் பார்ஷியல் ஷிப். சரியா, அதாவது பகுதி கப்பலேற்றம். ரைட், அலவுட்ண்டா பகுதி கப்பலேற்றம் அனுமதிக்கப்பட்டது, நாட் அலவுட் அனுமதிக்கப்படவில்லை. சரியா, உதாரணத்துக்கு நீங்கள்
இந்தியால இருந்து இம்போர்ட் பண்றீங்க 10 metric ton of basmati rice 10 metric ton of basmati rice அதுல 5 metric ton ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்ல வரலாம் பேலன்ஸ் 5 metric tons அடுத்த ஷிப்மெண்ட்ல வரலாம் அப்படி உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் பார்ஷியல் ஷிப்மெண்ட் அலௌட்னு போடுவோம் இப்போ 5 metric ton முதல் வரும் 5 metric ton per hour இல்லாட்டி 4 முறையில் வேணும்டா நீங்கள் 2.5 metric ton படி 4 ஷிப்மெண்ட்ல கொண்டு வரலாம் இல்ல எனக்கு 10 metric tonனும் ஒரே ஷிப்மெண்ட்ல வரணும் அப்ப அங்க நீங்கள் பார்ஷியல் ஷிப்மெண்ட் பகுதி கப்பலேற்றம் அனுமதிக்க முடியாது அப்ப நீங்க அங்க மார்க் பண்ணுவீங்க not allowed அப்ப நீங்க not allowed எல்சி ஓபன் பண்ணால் கட்டமர் 10 metric tonனையும் ஒரே ஷிப்மெண்ட்ல அனுப்புவோம் அவர் 10 அனுப்பாம 5 metric ton அனுப்பினால் உங்களுக்கு தெரியும் அங்க பகுதி கப்பலேற்றம் நடைபெற்றுள்ளது அப்ப அங்க அது ஒரு டிஸ்கிரிபன்சி அப்ப நீங்க அங்க போடுவீங்க partial shipment affected இதுதான் நான் சொன்ன ஆவணங்கள்ல பிழைகள் கண்டுபிடிக்கும் நீங்க எல்சியில போடுறீங்க not allowed ஆனா அவள் அங்க partial shipment செய்யறார் அத நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் உங்களுடைய நியதியை பயனாளி மீறுறார் சரி அப்ப அதுக்கு நீங்க கொடுப்பனவை மேற்கொள்ள முடியாது அது ஒரு டிஸ்கிரிபன்சி பிறகு அந்த டிஸ்கிரிபன்சி உங்களோட இறக்குமதியாளர் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பிறகு நீங்கள் பேமெண்ட் செய்யலாம் அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் அதை எப்படி கையாளுறோம் ஆர்டிகல் 16 உங்களுக்கு சொல்லுது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பார்ஷியல் ஷிப்மெண்ட் என்றால் பகுதி கப்பலேற்றம் அனுமதிக்கப்படுமா படாது அப்ப உங்களோட கஸ்டமர் டிக் பண்ணணும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அங்கேயும் allowed not allowed டிரான்ஸ்ஷிப்மெண்ட் என்றால் நீங்கள் ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு அல்லது ஒரு ஃபிளைட்ல இருந்து இன்னொரு ஃபிளைட்டுக்கு நீங்கள் இந்த பொருட்களை மாத்துறீங்க அதை அனுமதிக்கிறதா அனுமதிக்கவில்லை இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில இருந்து இம்போர்ட் பண்றீங்க அந்த யூரோப்பியன் கண்ட்ரியில இருந்து வர ஷிப் வந்து டிரெக்டா ஸ்ரீலங்காவுக்கு வர இல்லை அப்ப அந்த ஷிப் வந்து சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர்ல அந்த சாமான் இன்னொரு கப்பலுக்கு மாற்றப்பட்டு அந்த கப்பல்ல தான் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்போக வருது அப்ப அங்க நான் சொல்லுவோம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இன் சிங்கப்பூர் யூரோப்பியன் கண்ட்ரியில இருந்து சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டு கொலம்போ அதை நீங்கள் அலோவ் பண்றீங்களா இல்லையா சரியா ஓகே கிரெடிட் அவைலபிலிட்டி பார்ஷியல் ஷிப்மெண்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ரைட் இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்ல யூசிபி தொடர்பு படும் ரைட் இந்த ஆர்டிகல்ஸை நாங்கள் படிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும் எவ்வாறு இந்த பதங்கள் அங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அப்ப அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் அந்த உள்ளடக்கம் உங்களுக்கு மிக முக்கியம் யூஆர்சியில நாங்கள் பார்த்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகல் 20 இன்ட்ரெஸ்ட் அங்க இன்ட்ரெஸ்ட்டை பத்தி என்ன சொல்லியிருக்கு ஆர்டிகல் அந்த உள்ளடக்கம் மிக முக்கியம் அது மாதிரி யூசிபி 600லையும் இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் என்ன சொல்லியிருக்கு அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் மனப்பாடம் பயிர் செய்வது எக்ஸாம்லையும் ஆர்டிக்கல்ல இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் எல்லாம் மனப்பாடமா இருக்காது ஆனா அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லப்பட்டிருக்கு ரைட் அது உங்களுக்கு கட்டாயம் தெரியும் அதை வச்சு கொண்டுதான் நீங்கள் அந்த வார கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஒன்று தியரி கேள்வியாக இருக்கும் அல்லது பிராக்டிக்கல் கேள்வியாக இருக்கும் ரைட் நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் முகம் கொடுக்கிற நேரம் எவ்வாறு அந்த யூசிபியின் கீழ் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வீர் நாங்கள் யூஆர்சிலையும் பார்த்தோம் அந்த மாதிரி பிராக்டிக்கல் கேள்வி சரியா ரைட் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் இதையும் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஷிப்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பி ஸ்விஃப்ட்ல right available with 41D அங்க தான் சொல்றீங்களா available with in the bank code சரியா by side payment by acceptance or by deferred payment or by negotiation அந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்ல போறீங்க அதான் available right இந்த ஆவண கடிதம் யாருடன் எந்த விதத்தில் கிடைக்கப்பெறும் சரியா டிராஃப்ட் செட் அதான் சொன்ன டிராஃப்ட் 30 நாளா 60 நாளா 90 நாளா அது நீங்கள் இங்கே குறிப்பிடவும் பிறகு டிராவி இந்த 42A டிராவி ஒரு மிக முக்கியமான இது யூஆர்சியோட ஒப்புற நேரம் அங்க பார்த்தோம் டிராவி நான் சொன்ன எப்பவும்
யூஆர்சியில இறக்குமதியாளர் மீது இந்த டிராஃப்ட் வரையப்பட வேண்டும். ஆனா எல்சியை பொறுத்தவரையில இந்த டிராவி எப்பவும் எல்சி இஷ்யூயிங் பேங்க், ரைட்? இங்கு இறக்குமதியாளர் மீது அல்ல, இறக்குமதியாளரின் வங்கியின் மீது வரையப்பட வேண்டும். ஏன்? இதற்கான கொடுப்பனவுக்கு உத்தரவாதம் அளிப்பவர் எல்சி வழங்கும் வங்கி. இங்க எப்பொழுதும் இந்த மாற்றுண்டியல் எல்சி இஷ்யூயிங் பேங்க், இங்க செலான் பேங்க் என்றா செலான் பேங்க் மீது வரையப்பட வேண்டும், ரைட்? பேங்க் ஆஃப் சிலோன்டா பேங்க் ஆஃப் சிலோன் மீது வரையப்பட வேண்டும். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் யூஆர்சிக்கும் யூசிபிக்கும் இடையே. பார்ஷியல் ஷிப்மெண்ட் 43P, அதில் தான் நீங்கள் சொல்றீங்க பார்ஷியல் ஷிப்மெண்ட் அலவுடா நாட் அலவுட். நீங்கள் மார்க் பண்ணாட்டி திருப்பி யூசிபி 600 will apply, ரைட்? அங்க நாங்கள் பார்ப்போம் பிறகு அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது. நீங்கள் ஒன்றும் குறிப்பிடாவிட்டால் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த எல்சி டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுவீங்க. 43 டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அனுமதிக்கப்பட்டதா இல்லையான்னு நீங்கள் அங்கே மார்க் பண்ணுவீங்க. எல்சி அப்ளிகேஷன்ல அவர் மார்க் பண்ணதை பொறுத்து அலவுடுண்டா அலவுட், நாட் அலவுடுண்டா நாட் அலவுட், ரைட்? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், இதன் பேக்கஸ் பாத்தீங்கன்னா பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன், ரைட்? அப்ப இந்த பொருட்களுக்கான விவரணம், சரியா? சில நேரம் ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்ல பார்த்தாலும் ஒரு பொருளுடைய விவரணம் கணக்க விவரிச்சிருப்பாங்க, ரைட்? இப்ப நீங்கள் இந்த எல்சி ஓபன் பண்ண நேரம் அந்த முழு விவரத்தையும் இங்க டைப் பண்ண இயலாது, சரியா? அப்ப நீங்கள் இதெல்லாம் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் எடுக்கேட் பண்ணணும். எல்சியில நாங்கள் பொதுவா ஒரு பிரீஃப் சுருக்கமான ஒரு விவரணத்தை தான் நாங்கள் எல்சியில போடுவோம். காரணம், இந்த எல்சி வந்து நிறைய பேர் என்ன செய்யறது, இந்த எல்சியை ஓபன் பண்ண நேரம் நினைக்கிறது, ரைட், இந்த கொடுப்பனவை முடிந்த வரைக்கும் கொடுப்பனவை மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு கூட ஆவணங்களையும் இந்த மேலதிகமாக விவரங்களையும் திணிக்கிறது. அப்ப ஏற்றுமதியாளருக்கு அதை முடியாது, அதாவது அவர்கள் அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாது. தெரியும், இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால்தான் ஆவணங்களுக்கான கொடுப்பனவை வழங்கும் வங்கி வழங்கும். இந்த இறக்குமதியாளர் நினைக்கிறது கூட டாக்குமெண்ட்ஸை கால் பண்றது, கூட டீட்டெயில்ஸை கேட்கறது, இப்போ குட்ஸுக்கு கூட டிஸ்கிரிப்ஷனை கேட்கறது. அங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல பிளவிட்டா அந்த டிஸ்கிரிப்பன்சி ரிஜெக்ட் பண்ணி போட்டு பேமெண்ட் செய்யாம இருக்கு, சரியா? உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பேமெண்ட்டை கொடுப்பனம் செய்யறதுக்கு நாங்கள் இலகுப்படுத்துவோம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு இது விடயம். இப்போ நாங்கள் எப்போ இந்த எல்சியை கூட சிம்பிளா இருக்கும், கூட விவரணங்களை போட்டு இங்க திணிக்கிறது இல்லை. கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் எடுக்கேட் பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் ஒரு சுருக்கமான விவரணமாக இருக்க வேண்டும், சரியா? அதை எல்சி டைப் பண்ற உங்களுக்கும் லேஸ், பிற ஆவணங்கள் வாங்க செக் பண்றவங்களுக்கு லேஸ். மாதிரி எக்ஸ்போர்ட்டருக்கும் தனக்கு கொடுப்பனவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும், சரியா? இந்த எல்சி மெக்கானிசம் வந்து என்னது, இது ஒரு கொடுப்பனவை மேற்கொள்றது ஒரு எழுதப்படுத்தும் வழி, சரியா? அப்ப நீங்க உங்களோட கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்ல டீல் பண்ணலாம், ஓப்பன் அக்கௌண்ட்ல டீல் பண்ணலாம், டிபிடில டீல் பண்ணலாம், எல்சி. மிக முக்கியமான விடயம் என்னது, ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் இடையில் உள்ள நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் தான் மிக முக்கியம். அந்த ரெண்டு பேருக்கு இடையில ட்ரஸ்ட் இல்லாட்டி நீங்கள் எல்சியில என்னத்தை தான் போட்டாலும் என்னது, ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளரை ஏமாத்தலாம், அல்லது ஏற்றுமதியாளரை ஏமாத்தலாம், சரியா? இந்த நம்பிக்கை என்றது மிக முக்கியம். இந்த சர்வதேச வர்த்தகத்துல வியாபாரம் செய்யும் போது ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கிடையே ஒருத்தர் அந்த பரஸ்பர நம்பிக்கை இருக்கணும். அப்ப இந்த நம்பிக்கையின் பிரகாரம் இந்த சர்வதேச வர்த்தகத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு இந்த கொடுப்பனவு முறைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிற்பாட்டை தான் இந்த எல்சி செய்யும், சரியா? அது நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு வடிவா சொல்லணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் சிம்பிளா இருக்கும். இந்த HS கோட், ஒரு கேள்வி கூட நாங்கள் பார்த்தோம் எம்சிக்யூல. இந்த HS கோட் ஹார்மனைஸ் சிஸ்டம், HS ஹார்மனைஸ் சிஸ்டம் கோட், இயல்புபடுத்தும் குறியீடு. ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு, ரைட்? அரிசியாக இருக்கலாம், மாவா இருக்கலாம், சீனியா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த HS கோடு இருக்கும். அப்ப இந்த HS கோடையும் உங்களோட கஸ்டமர் தான் சொல்லணும்.
அவர் இந்த இம்போர்ட் பண்ற அந்த பொருட்களுக்கான HS கோட். அப்ப அவர் தந்திருந்தால் நீங்க எல்சியில போடுவீங்க, அவர் தராட்டி நீங்கள் போட மாட்டீங்க. சரியா? வங்கிகளுக்கு கடப்பாடு இல்லை HS கோடை தேடி பார்த்து போடுறது. உங்களோட கஸ்டமர் தந்தா போடலாம், இல்லாட்டி விடலாம். இந்த HS கோட் மிக முக்கியமானது. காரணம் இந்த HS கோடை பொறுத்து தான் இங்க வர ஒவ்வொரு இம்போர்ட்டுக்கும் டியூட்டி கஸ்டம்ஸ்ல சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ கூட இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு எல்லாம் இந்த HS கோடை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யலாமா இல்லையா. இப்போ நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் டிடி அனுப்ப முந்தி இந்த HS கோடை உங்களோட கஸ்டமர் தரோம். அப்புறம் அந்த லிஸ்ட்ல போய் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஐட்டம்ஸ்ல போய் பார்ப்பீங்களா இந்த HS கோட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கா இல்லையா. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் செய்ய முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாட்டி செய்யலாம். அது மாதிரி இந்த எல்சியில் ஓப்பன் பண்ண நேரம் அந்த பொருட்களுக்கான HS கோடை தந்திருந்தால் நீங்கள் அந்த HS கோடை போடணும். அப்புறம் அந்த HS கோட் தான் அங்க டாக்குமெண்ட் வர நேரம் அதே HS கோட் இருக்கணும். அந்த HS கோட் வித்தியாசம் இருந்தால் திருப்பி அது ஒரு டிஸ்கிரிபன்சி, அது ஒரு குறைபாடாக கருதப்படும். ஆகவே கஸ்டமர் சரியான HS கோடை இங்கே உங்களுக்கு வழங்க வேண்டும். அப்புறம் இங்கால பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ரிசீட், போர்ட் ஆஃப் லோடிங், ரைட்? BL ஒன்று போர்ட் ஆஃப் லோடிங், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். எந்த துறைமுகத்தில் கப்பல் ஏற்றப்படுது, எந்த துறைமுகத்தில் கப்பலிருந்து பொருட்கள் இறக்கப்படுது. இந்தியாவுக்கு இந்த எல்சி போனால் போர்ட் ஆஃப் லோடிங் இந்தியாவில் இருக்க ஒரு துறைமுகம் இருக்கலாம், எனி போர்ட் இன் இந்தியா. போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எனி போர்ட் இன் ஸ்ரீலங்கா. சரியா? இப்போ இந்தியா போர்ட் ஆஃப் லோடிங், ஸ்ரீலங்கா அதாவது கொலம்போ போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ரைட்? பாகிஸ்தான்லண்டா போர்ட் ஆஃப் லோடிங் கராச்சியா இருக்கும், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கொலம்போ போர்ட்டா இருக்கும். மாதிரி ஃப்ளைட்ல வரண்டா யாமோட் ஏர்போர்ட், எந்த ஏர்போர்ட்ல இருந்து எந்த ஏர்போர்ட், ரைட்? மும்பை ஏர்போர்ட்ல இருந்து கட்னாக்கவா, ரைட்? இல்லாட்டி நியூசிலாந்து வெலிங்டன்ல இருந்து கொலம்போ ஏர்போர்ட்டா, ரைட்? அப்ப எந்த இடத்துல பொருட்கள் ஏற்றப்படுது, எந்த இடத்துல பொருட்கள் இறக்கப்படுது, ரைட்? அது போர்ட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஏர்போர்ட்டா இருக்கலாம், இல்லாட்டி பிளேஸா இருக்கலாம், ரைட்? இந்த பொருட்களின் பரிமாற்றம் ஒன்று தரை வழியாக நடைபெறும், இல்லாட்டி கடல் மார்க்கமாக நடைபெறும், அல்லது ஆகாய மார்க்கமாக நடைபெறும். சரியா? தரை மார்க்கமாக நடைபெறும் பொழுது ரோட் பை ட்ரக்காக இருக்கலாம், ரைட்? இல்லாட்டி பை ரயிலாக இருக்கலாம், ரைட்? அங்க உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ரிசீட், பிளேஸ் ஆஃப் டெலிவரி வரும், ரைட்? சி மோட் கடல் மார்க்கம் என்றால் உங்களுக்கு போர்ட் டு போர்ட், துறைமுகம் ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகம். ஃப்ளைட் மூலம்டா ஆகாய மார்க்கம்டா ஒரு விமான நிலையத்திலிருந்து இன்னொரு விமான நிலையத்தில். அதுகளை நீங்கள் ஒன்று ப்ரோஃபார்மா யூனிவர்சிட்டியும் குறிப்பிடப்பட்டிருக்கும், இல்லாட்டி உங்களோட கஸ்டமர் தாரதை நீங்கள் எல்சியில டைப் பண்ணணும். சரியா? அதுதான் நீங்க தந்திருக்கு உங்களுக்கு 44E போர்ட் ஆஃப் லோடிங், ஏர்போர்ட் ஆஃப் டிபார்ச்சர், ரைட்? எந்த துறைமுகத்தில் அல்லது விமான நிலையத்தில் பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளது, புறப்படுதல், டிபார்ச்சர் என்னது புறப்படுதல், ரைட்? 44F போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ஏர்போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன், எந்த துறைமுகத்துக்கு பொருட்கள் கொண்டு வரப்படுது அல்லது எந்த விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்படுது, டெஸ்டினேஷன், ரைட்? போய் சேரும் இடம். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் வடிவா போடுவோம். சரியா? அப்ப இங்க போடுற போர்ட் ஆஃப் லோடிங்கு பதிலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து BL பார்ப்பீங்க, போர்ட் ஆஃப் லோடிங் டிஃபரன்ஸ். இங்க போடுற போர்ட் ஆஃப் லோடிங் இல்லை அங்க. அப்ப நீங்கள் சொல்வீங்க அது ஆவணத்துல குறைபாடு, போர்ட் ஆஃப் லோடிங் டிஃபர்ஸ். இங்க தான் இந்த ஒவ்வொரு ஃபீல்ட்ல போடுற ஒவ்வொரு இதுவும் மிக முக்கியம். இந்த ஆவணங்கள் வாரணம், இந்த ஆவணங்களை செக் பண்றவங்க டாக்குமெண்ட் செக்கர்ஸ் சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கு அமைவாக ஒவ்வொரு ஆவணத்தையும் செக் பண்ணும். சரியா? இதுக்கு இந்த போர்ட் ஆஃப் லோடிங், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் நீங்க பாப்பீங்க, பில் ஆஃப் லேடிங். சரியா? பில் ஆஃப் லேடிங். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், ரைட்? இப்போ இந்த கரன்சி கோட் அமௌண்ட் எங்க பாப்பீங்க, இன்வாய்ஸ்ல பாப்பீங்க. நாங்கள் எல்சில போட்ட கரன்சி சரியா, அமௌண்ட் சரியா, எங்க பாப்பீங்க, இன்வாய்ஸ்ல பாப்பீங்க. பெர்சன்டேஜ் டாலரன்ஸ், திருப்பியும் இன்வாய்ஸை செக் பண்ணுவீங்க, டாலரன்ஸ் சரியா இல்லையா, ரைட்? பார்ஷியல் ஷிப்மெண்ட் திருப்பியும் இன்வாய்ஸை பார்ப்பீங்க, ரைட்?
அதான் இன்வாய்ஸ் மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல. பிறகு பிஎல்ல தான் பார்ப்பீங்க டிரான்ஸ்ஷிப்மெண்ட் நடந்திருக்கா இல்லையா, போர்ட் ஆஃப் லோடிங் எது, போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எது, ஷிப்மெண்ட் லேட்டஸ்ட் ஷிப்மெண்ட் டேட் எது, எல்லாம் பிஎல்ல பார்ப்பீங்க. அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் நான் சொன்னேன் சுருக்கமாக போடணும், அதையும் திருப்பி இன்வாய்ஸ்ல பார்ப்பீங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் பொருட்களுக்கான விவரணங்கள் சரியா இல்லையா, ரைட். லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் டிஸ்பேச், பொதுவாக ஷிப்மெண்ட் பாவிக்கிறது கடல் போக்குவரத்து, டிஸ்பேச் பாவிக்கிறது ஃப்ளைட், அதாவது ஃப்ளைட்ல டாக்குமெண்ட்ஸ் வரணும்னு சொல்லுவோம் டிஸ்பேச், கப்பல்ல ஷிப்ல வரணும்னு சொல்லுவோம் ஷிப்மெண்ட். அப்ப லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட், ரைட். நீங்க சொல்ற இந்த போர்ட் ஆஃப் லோடிங்ல எப்ப கப்பல் ஏற்றப்பட வேண்டிய இறுதி திகதி, நாங்கள் ஏற்கனவே மேல பார்த்தோம் எக்ஸ்பைரி டேட், காலவாதியாகும் திகதி, அது எல்சி எக்ஸ்பைரி டேட். இது பொருட்கள் கப்பல் ஏற்றப்பட வேண்டிய இறுதி திகதி, இது இன்னொரு மிக முக்கியமான, ரைட். பொதுவாக நாங்கள் இந்த டிஸ்கிரிபன்சில பார்ப்போம், எல்சி எக்ஸ்பைரி ஒரு மேஜர் டிஸ்கிரிபன்சி சொல்லுவோம், ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு, ரைட். எல்சி ஓவர் ட்ரோன் இன்னொரு மிக முக்கியமான குறைபாடு. அது மாதிரி லேட் ஷிப்மெண்ட், இந்த ஷிப்மெண்ட் டேட்டா பிந்தினா நாங்கள் சொல்லுவோம் லேட் ஷிப்மெண்ட், பிந்திய கப்பல் ஏற்றம், சரியா. அப்ப நீங்க லேட் ஆஃப் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் நீங்க போடு, உங்களுக்கு கஸ்டமர் சொல்வார் 15th அக்டோபர், 15 அக்டோபர் 2020க்கு முதலாக கப்பல் ஏற்றப்பட வேண்டும். எங்க இந்த எல்சி இந்தியாவுக்கு போயிருந்தால் இந்தியால 15th அக்டோபருக்கு முதல் கப்பல் ஏற்றப்பட வேண்டும். ஆனா பிஎல் வந்த பிறகு பாப்பீங்க அங்க 15th இல்ல 18th அக்டோபரா இருக்கு. அப்ப என்ன 3 நாள் பிந்தி தான் கப்பல் ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப அங்க நீங்க சொல்லுவீங்க லேட் ஷிப்மெண்ட், அது ஒரு குறைபாடு. லேட் ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு நீங்கள் பேமெண்ட் செய்ய முடியாது. அப்ப அங்க நாங்கள் டாக்குமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணணும், சரியா. இந்த டேட் மிக முக்கியமான ஒரு டேட், அது உங்களோட கஸ்டமர் தான் சொல்லணும் எப்ப லேட்டஸ்ட் ஷிப்மெண்ட் டேட். அந்த டேட்டை நீங்கள் எங்க போடுவீங்க, உங்களோட ஷிஃப்ட்ல லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் 44C போய் சொல்லுவீங்க இதுதான் லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப். டிஸ்கிரிப்ஷன், ரைட். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் சொன்ன பொருட்களுக்கான விவரணம், HS கோட், அதோட நாங்கள் போடுவோம் இந்த இன்கோடர்ம். ஞாபகம் இருக்கா, இன்கோடர்ம்ஸ் படிச்சோம், இன்கோடர்ம்ஸ் 2000 and 2010 and 2020, சரியா. உங்களுக்கு அதிகமாக இந்த முறை 2020 10 வரலாம், ரைட். ரெண்டையும் படிச்சு வச்சுக்கொள்ளுங்கள், பெரிய வித்தியாசம் இல்லை, ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த செலான் அப்ளிகேஷன்ல 4 7 10 11 இன்கோடர்ம் தான் இருக்கு. சில பேங்க்ஸ் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமானத 3 இருக்கும், FOB, CFR, CIF. நான் சொன்னேன் இலங்கையை பொறுத்தவரையில கூட ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த 3 இன்கோடர்ம் தான் கூட பயன்படுத்தப்படும், FOB, CFR, CIF. அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 3 தான் இருக்கும், மற்றெல்லாம் அதர்ஸ் இருக்கு. ஆனால் செலான் பேங்க் இந்த அப்ளிகேஷன், அதான் உங்களுக்கு இந்த செலான் பேங்க் அப்ளிகேஷன் நான் எடுத்தது காரணம் எல்லாம் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக தந்திருக்கிறாங்க அப்ளிகேஷன், ரைட். ஏற்கனவே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, இன்கோடர்ம்ஸ் 4 இன்கோடர்ம்ஸ் மட்டும்தான் கடல் மார்க்கமாக பயன்படுத்தப்படும் இன்கோடர்ம்ஸ், FAS, FOB, CFR, CIF. அப்ப இங்க உங்களோட கஸ்டமர் என்ன இன்கோடர்ம்ல அவர் எக்ஸ்போர்ட்டரோட அக்ரி பண்ணார், FOB டேர்மா இருந்தா அவர் டிக் பண்ணுவார் FOB, ரைட். CIF அவர் டிக் பண்ணுவார் CIF. எனி மோட் ஓ ஏர் ஷிப்மெண்ட், ஞாபகம் இருக்கும், கடல் மார்க்கம் தவிர்த்த ஏனைய ஏதாவது ஒரு இது உண்டானது இந்த ஏர்லி இன்கோடர்மே நீங்கள் பாவிக்கலாம், எல்லாத்துக்கும் பொதுவானது, எந்த ஒரு போக்குவரத்து முறைக்கும் பார்க்கக்கூடிய 7 இன்கோடர்ம்ஸ், சரியா. அப்ப அதை கஸ்டமர் டிக் பண்றத நீங்கள் எங்க போய் சொல்லுவீங்க, உங்களோட எல்சி ஷிஃப்ட்ல இன்கோடர்ம் ஒரு இது இருக்காது, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் 45A பொருட்கண்ட விவரத்தை போடுவீங்க, HS கோட் இருந்தால் HS கோடை போடுவீங்க, அது கீழே போடுவீங்க இன்கோடர்ம் FOB, ரைட். இன்கோடர்ம் யூஸ் பண்ற அந்த விதம் நான் சொன்னேன், எந்த இடம் போர்ட் ஓ டெஸ்டினேஷன் அதையும் போட்டு சொல்லுவீங்க இன்கோடர்ம்ஸ் 2020, ரைட். எல்லாமே லேட்டஸ்ட், எல்லாமே லேட்டஸ்ட் ரூல்ஸ் நீங்கள் போடுவீங்க, UCP latest 600, URR latest 725,
அது மாதிரி இன்கோடர்ம்ஸ் 2020. சரியா? இப்போ நடைமுறையில் உள்ள இன்கோடர்ம்ஸ் 2020. அப்போ நீங்கள் அந்த இதை மார்க் பண்ணி போட்டு சொல்லுவீங்க இன்கோடர்ம்ஸ் 2020. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இன்வாய்ஸை செக் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் சரியா, ஹெச்எஸ் கோட் சரியா, இன்கோடர்ம் சரியா, ரைட்? பிறகுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ், ரைட்? கமர்ஷியல் இன்வாய்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கு. கமர்ஷியல் இன்வாய்ஸ், பில் ஆஃப் லேடி. நான் சொன்னேன் இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான ஆவணங்கள். சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான 2 ஆவணங்கள், வர்த்தக விலைப்பட்டியல் மற்றும் வார்நாமம் அல்லது சுமைச்சீட்டு அல்லது கப்பல் பத்திரம், ரைட்? பில் ஆஃப் லேடிங், பிஎல். பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி, ரைட்? சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், பேக்கிங் லிஸ்ட், பெனிஃபிஷரி சர்டிஃபிகேட், இதெல்லாமே என்னது நாங்கள் எல்சியில் கால் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ். இப்போ இந்த எல்சி அப்ளிகேஷன் இவங்க எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு எல்சிக்கும் ஏற்ற வகையில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணுவீங்க, ரைட்? இப்போ எந்த ஒரு எல்சியில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த இன்வாய்ஸ் இருக்கு கட்டாயம் தேவை. சைன் கமர்ஷியல் இன்வாய்ஸஸ், ரைட்? எந்த ஒரு எல்சி அப்ளிகேஷன் பார்த்தாலும் முதல்ல இன்வாய்ஸ் தான் இருக்கும். சைன் கமர்ஷியல் இன்வாய்ஸ். இங்கே பாருங்க சைன்டு இருக்கு, இது ஒரு மிக முக்கியமான, ரைட்? யூசிபி 600 ஆர்டிகல் நாங்கள் அப்புறம் பார்ப்போம். ஆர்டிகல் 18 உறுப்புரை 18 தனி ஒரு ஆர்டிக்கல் இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸுக்கு பிரத்யேகமாக உள்ளது. நாங்கள் கலெக்ஷன்ல பார்த்தோம். கலெக்ஷன்ல அங்க யூஆர்சி ஆர்டிக்கல் 26 உறுப்புரைகளையும் எங்கேயும் ஒரு ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸுக்கு கொடுக்க இல்லை. ஆனால் இந்த யூசிபி 600ல முக்கியமாக இன்வாய்ஸுக்கும் பிஎல்லுக்கும் இன்சூரன்ஸுக்கும் தனித்தனி பிரத்யேகமான உறுப்புரைகள் ஆர்டிகல்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆர்டிக்கல் 18 மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், இன்வாய்ஸை பற்றி ஆயிடும். அப்போ அந்த ஆர்டிக்கல் நாங்கள் பார்ப்போம். பிறகு அந்த பொதுவாக யூசிபி சொல்லுது இன்வாய்ஸ் சைன் பண்ண தேவையில்லை, இன்வாய்ஸ் சைன் பண்ணாம வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இலங்கையில் ஒவ்வொரு எல்சிலையும் சொல்லுவோம் சைன் கமர்ஷியல் இன்வாய்ஸ். காரணம் இலங்கையில் எங்களோட ரெகுலேஷன்ஸ், as per customs regulations, அந்த இன்வாய்ஸை சைன் பண்ணி இருக்கும். அது சைன் கமர்ஷியல் இன்வாய்ஸ் நாங்கள் எல்சியில் கால் பண்ணுவோம். சைன் கமர்ஷியல் இன்வாய்ஸ் இன் ஒன் ஒரிஜினல் அண்ட் எத்தனை காப்பீஸ், 2 காப்பியோ 3 காப்பியோ நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஷோயிங், ரைட்? பொதுவாக சிஐஎஃப் தான் சொல்லுவோம், சிஐஎஃப் பிரேக் டவுன், சிஎஃப்ஆர்ண்டா சிஎஃப்ஆர் பிரேக் டவுன். சரியா? அது வந்து அங்கே டியூட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பிரேக் டவுனை கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் இலகுவாக அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸில் காஸ்ட் இவ்வளவு, ஃப்ரைட் இவ்வளவு, இன்சூரன்ஸ் இவ்வளவு. உங்களுக்கு தெரியும் சிஐஎஃப்ண்டா காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட், காஸ்ட் இவ்வளவு, இன்சூரன்ஸ் இவ்வளவு, ஃப்ரைட் இவ்வளவு, அந்த பிரேக் டவுன். சரியா? இப்போ நீங்கள் இந்த இன்வாய்ஸில் சொல்கிற மாதிரி அந்த ஏற்றுமதியாக அந்த இன்வாய்ஸை இலங்கைக்கு அனுப்பணும். அவரோட பேங்க்ல இருந்து உங்களோட பேங்க்குக்கு டாக்குமெண்ட் இன்வாய்ஸ் வர நேரம் நீங்கள் பார்க்கணும் அந்த இன்வாய்ஸ் சைன் பண்ணி இருக்கா, நீங்க கேட்ட மாதிரி ஒரிஜினல் காப்பீஸ் வந்திருக்கா, நீங்க கேட்ட மாதிரி அந்த சிஎஃப் பிரேக் டவுன் சொல்லி இருக்கா, ரைட்? நான் ஒரு டாக்குமெண்ட் உதாரணத்துக்கு செக் பண்ணிடுறேன். நாங்கள் இந்த பாப்போம் என்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை நாங்கள் செக் பண்றோம். ரெண்டாவது ஃபுல் செட் ஆஃப் ஷிப்ட் ஆன் போர்ட் 3/3. நான் உங்களுக்கு சொன்ன ஒரு கேள்வியும் செய்தோம். அப்பாவும் பொதுவாக பிஎல்ஸ் இஷ்யூ பண்றது ஃபுல் செட் 3, சில சந்தர்ப்பங்கள்ல 2, 2 இஷ்யூ பண்ணது வெகு குறைவு. அதிகமான சந்தர்ப்பங்கள்ல ஃபுல் செட் வந்து 3/3. அப்படின்டா 3 இஷ்யூ பண்ணியிருந்தா அந்த 3 ஒரிஜினலும் உங்களோட கைக்கு வரும். மிக முக்கியமா, சரியா? ஏதாவது ஒரு பிஎல் உங்களுக்கு வராட்டி உங்களுக்கு தெரியும் அதில் ரிஸ்க். ஏன்னா அந்த பிஎல் யார்ட கைக்கு போகுதோ அந்த பொருட்களை களவாடுறதுக்கு சான்சஸ் கூட. சரியா? எப்பவும் நீங்கள் மேக் ஷூர் பண்ணணும் நீங்கள் அந்த ஃபுல் செட் 3 இஷ்யூ பண்ணியிருந்தா 3ம் வரணும், 2 இஷ்யூ பண்ணியிருந்தா 2ம் வரும். உங்களோட கஸ்டமர் சொல்லுவார் ஃபுல் செட் ஷிப்ட் ஆன் போர்ட், எப்பவும் ஆன் போர்ட் பிஎல் இருக்கும். ரைட்? நான் சொன்னேன் பிஎல்ல 2 டைப், ஒன்று ஆன் போர்ட், அடுத்து ரிசீட் ஃபார் ஷிப்மென்ட் பி. ரைட்? ரிசீட் ஃபார் ஷிப்மென்ட்னா கப்பலுக்கு பொருட்கள் ஏற்றுவதற்காக தயார் நிலையில் உள்ளது. பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் இன்னும் பொருட்கள் கப்பலில் ஏற்றப்படவில்லை. இதுதான் ரிசீட் ஃபார் ஷிப்மென்ட். ஆனால் ரிசீட் ஃபார் ஷிப்மென்ட் வந்து ரிஸ்க்,
உங்களுக்கு தெரியாது எப்ப கப்பல் ஏற்றப்படும். எப்பவும் பேங்க்ல கேட்கறது ஆன் போர்ட் பிஎல் ஞாபகம் இருக்கும். ஆன் போர்ட் பொருட்கள் கப்பல் தளத்தில் ஏற்றப்பட்டதை உறுதிப்படுத்துவதற்கான பில் ஆஃப் லேடிங்கை தான் நாங்கள் எல்சியில கால் பண்ணுவோம். அப்ப பிஎல் ஒன்று வர நேரம் உங்களுக்கு தெரியும், செக் பண்ற நேரம் அது ஆன் போர்ட் பிஎல்லா இல்லாட்டி ரிசீட் ஃபார் ஷிப்மென்ட் பிஎல். சரியா? அப்புறம் நாங்கள் பில் ஆஃப் லேடிங் ஒரு தனி ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 20ல பார்ப்போம். 20வது உறுப்புரை இந்த வார்நாமத்தை பத்தி சொல்லும். சரியா? அதுக்கு பிறகு இந்த சார்ட்டர் பார்ட்டிக்கு ஒரு பிஎல் இருக்கு, மல்டி மாடலுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு. சரியா? நாங்கள் எப்போ கால் பண்றது இந்த மரைன் பில் ஆஃப் லேடிங். ரைட்? மல்டி மாடல் சார்ட்டர் பார்ட்டி எல்லாம் வேற விதமான வார்நாமங்கள். சரியா? உங்களுக்கு ஒரு முறை கேள்வி கூட வந்தது, இந்த வித்தியாசமான வார்நாமங்களை பற்றி சிறு குறிப்புகள் கூட எழுதுறது. இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா மரைன் மல்டி மாடல் சார்ட்டர் பார்ட்டி பில்ஸ் ஆஃப் லேடிங் கன்சைன் டு தி ஆர்டர் ஆஃப் செலான் பேங்க் பிஎல்சி. ரைட்? எல்சி இஷ்யூ பண்றது யாரு? செலான் பேங்க். அப்படியா அந்த பில் ஆஃப் லேடிங் கன்சைன் பண்ணிருக்கணும் டு தி ஆர்டர் ஆஃப் செலான் பேங்க். இது பேங்க் ஆஃப் சிலானா இருந்தால் பில் ஆஃப் லேடிங் கன்சைன் டு தி ஆர்டர் ஆஃப் பேங்க் ஆஃப் சிலான். இது பீப்பிள்ஸ் பேங்கா இருந்தால் பில் ஆஃப் லேடிங் கன்சைன் டு தி ஆர்டர் ஆஃப் பீப்பிள்ஸ் பேங்க். சரியா? திருப்பியும் நாங்க கலெக்ஷன்ல பார்த்தோம் பில் ஆஃப் லேடிங் கன்சைன் பண்ணணும் யாருக்கு? டிராவி இறக்குமதியாளருக்கு. ஞாபகம் இருக்குமா? ஆர்டிகல் 10 goods versus documents versus goods services. ரைட்? நான் சொன்னேன் பிஎல் எப்பவும் பேங்கோட பேருக்கு வரக்கூடாது. ஆர்டிகல் 10 URC வங்கியின் விலாசத்திற்கு பொருட்கள் முகவரி இடப்படக்கூடாது. காரணம் கலெக்ஷன்ல பேங்குக்கு எந்த விதமான கடமைப்பாடும் இல்லை. சரியா? அப்ப அங்க டிராப்ஸும் பிஎல் எல்லாமே இறக்குமதியாளர் மீது வரையப்பட்டது. இங்க பார்த்தோம் எல்சியில டிராவி அப்ளிகன்ட் பேங்க் இஷ்யூயிங் பேங்க், அது மாதிரி பிஎலும் கன்சைன் டு தி ஆர்டர் ஆஃப் பேங்க் இஷ்யூயிங் பேங்க். காரணம் இந்த பொருட்கள் வந்து நாங்கள் ஆவணங்களும் வந்தோம்னா அந்த ஆவணங்களுக்கான கொடுப்பனவே நாங்கள் மேற்கொண்டு விடுவோம். சரியா? சில நேரம் நாங்கள் பே பண்ண பிறகுதான் உங்களோட கஸ்டமர் பே பண்ணுவார். சரியா? உங்களோட கஸ்டமர் பே பண்ற வரைக்கும் அந்த பொருட்களுக்கான உரித்துடைமை வங்கிக்குத்தான் இருக்கும். சரியா? எப்ப உங்களோட கஸ்டமர் உங்களுக்கு பே பண்றாரோ அப்பதான் நீங்கள் இந்த பிஎல்ல உங்களோட கஸ்டமருக்கு திருப்பி ஓனர்ஷிப்பை மாத்தி கொடுப்பீங்க. அதாவது டைட்டில நீங்கள் மாத்தி கொடுப்பீங்க. அது வரைக்கும் இந்த பிஎல் கன்சைன் பண்ணியிருக்கும் உங்களோட பேங்க்ல பேர். மார்க்ட் ஃப்ரேட் ப்ரீபெய்ட் கலெக்ட். பார்த்தோம் ஏற்கனவே. ஃப்ரேட்னா கேள்வு, கப்பல் கூலி அல்லது போக்குவரத்து செலவு. அது முன்கூட்டியே செலுத்தப்பட்டதா அல்லது சேகரிக்கப்பட வேணுமா? சரியா? அது இந்த இன்கோட்டாம பொறுத்து. நான் படிச்ச இன்கோட்டாம் ஞாபகம் இருக்கா? FAS FOB. அது ஏற்றுமதியாளர் நாட்டில் கப்பல் ஏற்றப்படுது. சரியா? அங்க யாரு இந்த ஃபேட்டுக்கு பொறுப்பு? இறக்குமதியாளர் தான் அங்க ஃபேட்டா பே பண்ணோம். அப்ப FOBல நீங்கள் ஒரு எல்சி ஒன்று ஓபன் பண்ணால் அங்க நீங்க சொல்லுவீங்க ஃப்ரேட் கலெக்ட். CFR CIFல ஃபேட்டா பே பண்றது யாரு? எக்ஸ்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்டர் ஏற்கனவே ஃப்ரேட் பே பண்ணிட்டான். அங்க நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரேட் ப்ரீபெய்ட். அப்ப அந்த இன்கோட்டர்மை பொறுத்து நீங்கள் இங்க ஃப்ரேட் ப்ரீபெய்டா கலெக்டா சொல்லுவோம். சரியா? and notify applicant indicating LC number, name and address of shipping agent. சரியா? உங்களுக்கு தெரியும் பிஎல்ல மேல இருக்கும் ஷிப்பர், அது கீழே கன்சைனி பேங்க், கீழே மூன்றாவது நான் சொன்ன நோட்டிஃபை பார்ட்டி. அந்த நோட்டிஃபை பார்ட்டி தான் உங்களோட கஸ்டமர். சரியா? அவரோட பேர், அட்ரஸ், மற்றது ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த கப்பல் முகவர் ஷிப்பிங் ஏஜென்ட் அவங்களோட டீட்டெயில்ஸை சொல்லும். மூன்றாவது தந்திருக்கு ஒரிஜினல் ஷிப்பர்ஸ் ஆஃப் கன்சர்ன் ஏர் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட். அப்ப யா மோட்ல ஷிப்பன் வந்தால் பொருட்கள் வானூர்தி அல்லது ஆகாய விமானத்தின் மூலம் பொருட்கள் கொண்டு வரப்பட்டால் நீங்க அங்க டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், அதாவது நாங்கள் ஏர்வே பில் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப அங்க ஏர்வே பில்னா நீங்கள் பிஎல் டிக் பண்ண மாட்டீங்க, எல்லாம் டிக் பண்ணுவீங்க
யார் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை டிக் பண்ணுவீங்க. அங்கேயும் நீங்கள் கன்சைன் பண்ணுவீங்க. பேங்க்குக்கு திருப்பியும் இந்த இன்கோட்டமை பொறுத்து ஃப்ரைட் ப்ரீபெய்டா கலெக்ட்னு சொல்லுவோம். பிறகு இது போஸ்டேஜ். போஸ்ட்ல வந்தால் அது போஸ்டேஜா இருக்கு. பொதுவாக குட்ஸ் ரிசீட் நோட் லோக்கல் எல்சி, பீப்பிள்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோனுக்கு ஓப்பன் பண்ற எல்சி அல்லது கமர்ஷியல் பேங்க் HNBக்கு ஓப்பன் பண்ற லோக்கல் எல்சி, அங்க நாங்கள் கால் பண்றது பொதுவா GRN, குட்ஸ் ரிசீவ் நோட், பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டதுக்கான சான்று GR. இதெல்லாம் the transport documents, GRN, the postal receipt, courier receipt, air transport document, BL, charter party, இதெல்லாம் transport documents. சரியா? ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் அது உங்களுடைய ஷிப்மெண்ட்டை பொறுத்து. என்ன க்ரூஸ் சஞ்சுக்கா டாக்குமெண்ட்ல முதல் ரெண்டும் விளங்கிச்ச வடிவா இன்வாய்ஸும் BL மிக முக்கியமான ஆவணங்கள் ரெண்டு நாங்கள் எல்சியில கோல் பண்றது. ரைட், எங்களுடைய டாக்குமெண்ட் செக்கிங் எல்சியில் உள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மிக முக்கியமான ரெண்டு ஆவணங்கள் தான் இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸும் பில் ஆஃப் லேடிங். கமர்ஷியல் இன்வாய்ஸுக்கு ஆர்டிகல் 18 உறுப்புரை 18 நாங்கள் பார்ப்போம். அதிகமான பொருட்கள் தொடர்பான விவரணங்கள் எல்லாம் இந்த இன்வாய்ஸ்ல இருக்கும். ஆர்டிகல் 20 பில் ஆஃப் லேடிங் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட். ரைட், ஆன் போர்ட் டேட் பேப்பர், ஷிப்மெண்ட் டேட் சரியா, ரைட், எந்த போர்ட்ல கப்பல் ஏற்றப்பட்டது, எந்த போர்ட்ல கப்பல் பொருள் இறக்கப்படுது சரியா, எல்லாம் BL இருக்கும். சரியா? இன்கோட்டாம பொறுத்து ஃப்ரைட் பே பண்ணதா இல்லையா, இன்கோட்டாம் சரியான இன்கோட்டாம் பாய்க்கப்பட்டிருக்கா, திருப்பி இன்வாய்ஸ். அப்ளிகண்ட பேர் அட்ரஸ் சரியா, இன்வாய்ஸ். பெனிஷியன்ட பேர் அட்ரஸ் சரியா, திருப்பி இன்வாய்ஸ். எல்சி அமௌண்ட் கரன்சி டாலரன்ஸ் இன்வாய்ஸ். HS கோட் சரியா, ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் நம்பர் சரியா, எல்லாம் இன்வாய்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு இன்வாய்ஸ்லையும் சொல்லியிருப்பாங்க as per performa invoice dated. நான் சொன்னேன் எல்சி அப்ளிகேஷனோட performa invoice காப்பி ஒன்று தருவார். அந்த performa invoice இந்த ரெஃபரன்ஸ் அங்கே இன்வாய்ஸ்ல இருக்கு. சரியா? ரைட், இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் விளங்கிச்சா பொதுவா? கோர்ஸ் ஓகே, கோர்ஸ் ரைட். பிறகு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சொன்னேன். மூன்றாவது நீங்கள் அளிக்கிற ஒரு டாக்குமெண்ட் இந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட். அது உங்களோட யூசிபி ஆர்டிகல் 28, ஆர்டிகல் 28 உறுப்புரை 28. சரி, இப்போதைக்கு நீங்கள் வேண்டாம் மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். இன்வாய்ஸ் 18, BL 20, இன்சூரன்ஸ் 28. சரியா? அப்ப அந்த இன்சூரன்ஸ் பாலிசி, நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி கால் பண்ண நேரம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்சியோட பொருந்துதா இல்லையா என்பதை நீங்கள் செக் பண்றதுக்கு இந்த ஆர்டிகல் 28 தெளிவாக இருக்கும். இந்த பேங்க்ல இந்த டாக்குமெண்ட் செக் பண்றவங்க வந்து மிக முக்கியமான ஒரு ரோல். உங்களுக்கு தெரியும், மிடில் ஈஸ்ட பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல ரைட், இப்ப இந்த கொரோனாக்கு பிறகு கூட கேஸ், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த மிடில் ஈஸ்ட்ல இன்டர்நேஷனல் ட்ரேட்ல டாமினேட் பண்றவங்க எங்க ஸ்ரீலங்கன்ஸ் கூட பேர் இந்த டாக்குமெண்ட் செக்கிங். ரைட், சவுதியாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், ஒமானாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், ரைட், கட்டாராக இருக்கலாம். எங்களுடைய ஸ்ரீலங்கன் பேங்கர்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்றவங்க கூட டாமினேட் பண்றது காரணம் எங்களாக்கள் இந்த டாக்குமெண்ட் செக்கிங் பெர்ஃபெக்ட். அதாவது இந்த UCP 600 இந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்றதுக்கு UCPயோட இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, ISBPன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ். அது உங்களோட சிலபஸ்ல இல்லை. ரைட், அங்க இந்த UCP ஆர்டிகல் ஒவ்வொரு ஆர்டிகலுக்கும் மேலதிகமாக விவரணங்கள் அந்த ஒவ்வொரு பேராகிராஃப், ஒரு கிட்டத்தட்ட 200 பேராகிராஃப் இருக்கு. இந்த 39 ஆர்டிகலையும் மேலதிகமாக விவரணப்படுத்தும் ஒரு தொகுப்பு தான் அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ். உங்களுக்கு UCP 600, இன்கோடர்ம்ஸ், அடைமுறை இன்கோடர்ம்ஸ், URR, யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட், ISBP எல்லாம் பற்றிய பூரண அறிவு இருந்தால்தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் செக்கிங் எல்சியில நீங்கள் டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கு அந்த வெப்பன்ஸ் என்று சொல்றது ஆயுதங்கள் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த இன்டர்நேஷனல் கூட இந்த மிடில் ஈஸ்ட் பேங்க்ஸ் எங்களை ஆக்களை கூட
ரிக்ரூட் பண்றது இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு ரிக்ரூட் பண்றதுக்கான எங்களாக்கள் இந்த ஏரியால கூட ஸ்ட்ராங் சரியா. கூட மிடில் ஈஸ்ட்ல ஜாப்ஸுக்கு எல்லாம் போன நேரம் இந்த அவங்க கூட கேட்கறது இந்த இதுக்கு ரெண்டு பேர் ஒரு எக்ஸாம் கூட இருக்கு, சிடிசிஎஸ்ன்னு சொல்லுவோம், சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ஸ்பெஷலிஸ்ட். அது இந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்றதுல கூட அனுபவம் உள்ள தேர்ச்சி பெற்றவர்கள், சிடிசிஎஸ் குவாலிஃபை சரி, அந்த ஐசிசியால வழங்குற ஒரு சர்டிஃபிகேஷன். இப்போ இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் என்பது ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா, அதே நேரம் கூட ரிஸ்க் உள்ள ஒரு ஏரியா சரியா. ஒவ்வொரு இதுலையும் ரிஸ்க் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் செக் பண்ண கவனமா டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி சொல்லணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்சியோட பொருந்துதா இல்லையா. அதுக்குத்தான் நீங்கள் இந்த யூசிபி ஆர்டிகல்ஸை வடிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஆர்டிகல் 28 ஒரிஜினல் இன்சூரன்ஸ் பாலிசி ஓ சர்டிபிகேட் ஒன்று நீங்கள் காப்புறுதி ஊட்கையாக இருக்கலாம் அல்லது காப்புறுதி சான்றிதழ். issued or endorsed to the order of Ceylon Bank PLC அங்கேயும் வங்கிக்கு அல்லது வங்கிக்கு சான்றுபடுத்தப்பட்டதாக அந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும். சிஐஎஃப் வேல்யூ பிளஸ் பொதுவாக நாங்கள் 10%, சிஐஎஃப் வேல்யூக்கு மேலதிகமாக 10%, நீங்கள் அதை கூட்டலாம் 15 or 25 இருக்கலாம், பொதுவாக 110%. indicating premium paid, claims payable in Colombo irrespective of இதெல்லாம் பொதுவாக அந்த இன்சூரன்ஸ் கிளாஸ்ல நாங்கள் போடுறோம், ஸ்விஃப்ட்ல நாங்கள் டைப் பண்றோம். இப்போ நான் ஸ்விஃப்ட்ல ஃபார்மேட்ல பார்க்க நேரம் ரைட் இங்க பாத்தீங்கன்னா சாரி 2-3 ஃபீல் இதில் அழிஞ்சு போட்டு இந்த டெம்ப்ளேட்ல நான் காப்பி பண்ணேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபீல் 46 காண இல்லை, இந்த 45க்கு பிறகு 46 டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், அதில் தான் நீங்கள் இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் டைப் பண்ணணும். இல்லை விடுபட்டுட்டு சரியா, ஃபீல் 46 ஒன்று வரும், அதில் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், அதில் தான் நீங்கள் போயிட்டு இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. பேங்க்ஸ்ல எல்லாம் பொதுவாக டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், இன்வாய்ஸ், பிஎல், இன்சூரன்ஸ் பாலிசி. இப்போ தேவையானதை வைப்பீங்க, தேவையானதை அந்த எல்சிக்கு ரிமூவ் பண்ணுவீங்க. அந்த கிளாசஸ் இருக்கும், ஸ்டாண்ட் பை கிளாசஸ், அதில் போய் நீங்கள் எல்சிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுவீங்க சரியா. இது ஸ்டாண்டர்டா அந்த உங்களோட டெம்ப்ளேட்ல இருக்கும், ஒரிஜினல் இன்சூரன்ஸ் பாலிசி ஆத்தரைசேஷன் blah 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 ரைட். claims payable in Colombo irrespective covering issued clauses A ரைட். நான் சொன்னேன் ஏபிசின்னு க்ளாசஸ் இருக்கு. இந்த ஏ தான் ஆல் ரிஸ்க், அனைத்து விதமான இடர்களையும் காப்புறுதி செய்கிற க்ளாசஸ், இன்ஸ்டிடியூட் காக க்ளாசஸ், ஐசிசி ஏ என்று சொல்லும். பிஇண்டா ஏயை விட குறைவு, சிஇண்டா ஏபியை விட குறைவு. நாங்கள் பொதுவாக ஏயை போடுறதுக்கான அதுதான் கூட அனைத்து இடர்களையும் கவர் பண்ற பாலிசி சரியா. அப்போ கடல் மார்க்கமாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் இன்ஸ்டிடியூட் காக கிளாசஸ், அது வான்வழியாக வந்தால் நாங்கள் சொல்லுவோம் யா காகோ ரைட். அதான் காகோ யா காகோ, காகோ யா காகோ ரைட். பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர்ட் லோக்கலி பை அப்ளிகன்ட் ரைட். இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எப்போ போடுவீங்க? நாங்கள் இன்கோட்டம்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 2 இன்கோட்டாம் தான் கட்டாயம் ஏற்றுமதியாளர் காப்புறுதியை மேற்கொள்ளணும், சிஐஎஃப் சிஐபி. அப்போ அவர் இன்கோட்டாம் சிஐஎஃப் சிஐபி பிரகாரம் அவர் இன்டர்நேஷனல் ட்ரேடை மேற்கொண்டால் இருந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியை எல்சியில் கால் பண்ணுவீங்க. அவர் எஃப்ஓபி சிஎஃப்ஆர் ஆக இருந்தால் அல்லது வேற ஒரு ஏதாவது இன்கோட்டாம் இருந்தால் நீங்கள் லோக்கலி தான், உங்களோட கஸ்டமர் தான் இன்சூரன்ஸை லோக்கலி எடுக்கணும். அப்போ நீங்கள் சொல்லணும் இன்சூரன்ஸ் கவர்ட் லோக்கலி பை அப்ளிகன்ட். அவர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க ரைட், செலிங்கோவோ ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸோ ஏதாவது இலங்கையில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காப்புறுதி நிறுவனத்திலிருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி நம்பர் எடுத்து அந்த பாலிசி நம்பரை மென்ஷன் பண்ணுங்க ரைட். அதுதான் இன்கோட்டம் சிஐஎஃப் சிஐபி சரியா. அப்போ ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன் எஃப்ஓபி
அல்லது சிஎஃப்ஆர்ல உங்களோட கஸ்டமர் எல்சி ஒன்று ஓபன் பண்ண சொன்னால் நீங்கள் கட்டாயம் இன்சூரன்ஸ் உங்களோட கஸ்டமர் மேற்கொண்ட பிறகுதான் எல்சி ஓபன் பண்ணும். ஏன்? நீங்கள் கொடுப்பனவை மேற்கொண்டு பொருட்கள் வந்தடைய முன் கப்பல் ஏதாவது நடந்து பொருட்கள் டேமேஜ் ஆனால் அதுக்கு உங்களோட கஸ்டமர் பே பண்ணா போயிடுவாங்க. சரி, அந்த பொருட்களுக்கான டேமேஜா நீங்கள் கிளைம் பண்றதுக்கு அங்க இன்சூர் பண்ணியிருக்கோம். உங்களோட கஸ்டமர் லோக்கலி இன்சூர் பண்ணாட்டி அந்த லாஸை நீங்கள் பேங்க் ஈடு செய்ய வேண்டி வரும். அதால எப்பவும் நீங்கள் இந்த சிஐஎஃப்பி தவிர்ந்த ஏதாவது ஒரு இன்கோட்டம்ல நீங்கள் இன்சூர் இந்த எல்சி ஓபன் பண்ணிடும் கட்டாயம் லோக்கலி இன்சூர் பண்ணியிருக்கதாண்டு பார்க்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அது என்னது உற்பத்தி சான்றிதழ், சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஆரிஜின். ரைட், நாங்கள் இலங்கையிலேருந்து இம்போர்ட் இந்த இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிடும். இப்போ எங்களுக்கு இந்தியன் ஒரிஜின் நாங்கள் சொல்லணும் சர்டிஃபிகேட் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். ரைட், ஆஸ்திரேலியாவிலேருந்து நாங்கள் எதாவது இம்போர்ட் பண்ணா எங்களுக்கு கட்டாயம் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாங்கள் சொல்லணும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஒரிஜின். அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க திஸ் ப்ராடக்ட் இஸ் ஆஸ்திரேலியன் ஒரிஜின், திஸ் ப்ராடக்ட் இஸ் இந்தியன் ஒரிஜின். இப்போ அதை நீங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜினை வச்சு செக் பண்ணுவீங்க உங்களோட எல்சியோட நீங்கள் சொல்ல மாதிரி அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின் இருக்காங்க. எதுவும் பிள்ளைகள் இருந்தால் அது டிஸ்கிரிபன்சி. பேக்கிங் லிஸ்ட், பொதிச்சீட்டு, வெயிட் நோட், என்னது நிறை, ரைட், நிறை சீட்டு, ரைட், பெனிஃபிஷரி சர்டிஃபிகேட், பயனாளியின் சான்றிதழ், ரைட். சில நேரம் நாங்கள் இந்த எல்சியில் கால் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு ஏற்ற ஒரு காப்பி டாக்குமெண்ட்ஸை உடனே கஸ்டமர் சொல்லுவார் எனக்கு தனக்கு இமெயில் வேணும் இல்லாட்டி ஃபேக்ஸ் பண்ணணும். அப்போ உங்களோட எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு செட்டை இமெயில் பண்ணாரா இல்லாட்டி கூரியர் பண்ணாரா ஃபேக்ஸ் பண்ணான்றதால அதை உறுதிப்படுத்தி வழங்குற ஒரு சான்றிதழ் தான் இந்த பெனிஃபிஷரி சர்டிஃபிகேட். இம்போர்ட் லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும், இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்தினால் பொதுவாக ஒரு லைசன்ஸ் இருக்கு, அதை சொல்லுவோம் ஜெனரல் இம்போர்ட் லைசன்ஸ். அந்த ஜெனரல் இம்போர்ட் லைசன்ஸுக்கு கீழே தான் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படும். ஆனால் சில பொருட்களுக்கு பிரத்யேகமான இம்போர்ட் லைசன்ஸ், இறக்குமதி அனுமதி பத்திரம், ரைட். உதாரணத்துக்கு கூட மருந்து பொருட்கள், ரைட், மெடிசின்ஸ் அல்லது வெடி பொருட்கள், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதுகளுக்கு ஸ்பெஷல் லைசன்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு உங்களோட கஸ்டமர் போய் இம்போர்ட் கண்ட்ரோல்ல அந்த ஸ்பெஷல் லைசன்ஸ் எடுத்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொருளை ஓப்பன் பண்ணலாம். சரியா? அப்போ அந்த இம்போர்ட் லைசன்ஸ் நம்பரை நீங்கள் சொல்லணும் எல்சியில், ரைட். அடிஷனல் கண்டிஷன்ஸ் அட்டாச்ட், அது மேலதிகமான நிபந்தனைகள். சரியா? இதெல்லாம் மேலே பார்த்ததெல்லாம் எல்சி கால் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ், ரைட். அந்த அடிஷனல் கண்டிஷன்ஸும் இங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே இன்னொரு ஃபீல்டு ஒன்று வரணும். இந்த 46 டாக்குமெண்ட்ஸ் 47 வரும் அடிஷனல் கண்டிஷன்ஸ். அங்கே தான் உங்களோட கஸ்டமர் ஏதாவது மேலதிகமான கண்டிஷன் போட்டிருந்தா நீங்கள் அதை எல்சியில் சொல்லணும். உதாரணத்துக்கு ஷிப்பிங் மார்க், ரைட். உங்களோட கஸ்டமர் சொல்றாரு எனக்கு ஷிப்பிங் மார்க் இப்படி இருக்கும், சரியா? ஷிப்பிங் மார்க் ஏபிசி மார்க் பண்ணியிருக்கும், ரைட். அப்போ அதை நீங்கள் பிஎல்ல சொல்லுவீங்க ஷிப்பிங் மார்க் டு பி இண்டிகேட்டட் ஆஸ் ஏபிசி, சரியா? அப்போ பில் ஆஃப் லேடிங் வர நேரம் நீங்க பில் ஆஃப் லேடிங்கை செக் பண்ணுவீங்க, அந்த ஷிப்பிங் மார்க் நீங்கள் எல்சியில் சொன்னது சரியா இருக்கு, சரியா? அந்த மாதிரி உங்களோட கஸ்டமர் சொல்ற அடிஷனல் கண்டிஷனை நீங்க எல்சியில போடுவீங்க, ரைட். பிறகு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டு பி பிரசன்டட் விதின் டேஸ் ஆஃப்டர் த டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் டிஸ்பேச் பட் விதின் த வேலிடிட்டி ஆஃப் த கிரெடிட். சரியா? இங்க 3 இந்த டேட் இதுகளோட சம்பந்தப்பட்டது. ஒன்று எக்ஸ்பயரி, எல்சி எக்ஸ்பயரி, அடுத்து லேட் ஷிப்மெண்ட் டேட், ரைட். எல்சி எக்ஸ்பயரியை பார்த்தா நீங்கள் எல்சி எக்ஸ்பயர்னு சொல்லுவீங்க, ஷிப்மெண்ட் டேட்டை பார்த்தா சொல்லுவீங்க நீங்கள் லேட் ஷிப்மெண்டா இல்லையாண்டு. பிறகு இன்னொன்று நாங்கள் சொல்லுவோம் பிரசன்டேஷன், லேட் பிரசன்டேஷன், அந்த டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பித்தலுக்கான காலம் பிந்தினதா இல்லையா. அதை இங்க கஸ்டமர் சொல்லணும் டாக்குமெண்ட்ஸ் டு பி பிரசன்டட் விதின் 7 டேஸா 10 டேஸா. அவர் சொல்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் ஷிப்மெண்ட் இல்ல 10 நாள் 10 டேஸ் ஆஃப்டர் டேட் ஆஃப் ஷிப்மெண்டா
ஷிப்மெண்ட் 10ஆம் தேதினா 20ஆம் தேதிக்குள்ள டாக்குமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ரைட், 10ஆம் தேதி ஷிப்மெண்ட், 15 நாள் நீங்க கொடுத்தீங்கன்னா 25ஆம் தேதிக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்படி இங்க ஒன்றுமே சொல்லாட்டி யூசிபி 600 சொல்லுது 21 டேஸ். இங்க நீங்க பிரசன்டேஷன் பீரியட் சொல்லாட்டி யூசிபி சொல்லுது 21 டேஸ். இப்போ இதுகள் தான் சில நேரம் உங்களுக்கு எம்சிக்யூல கேட்கலாம். ரைட், அந்த ஸ்பெஷல் நம்பர்ஸ் டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கு நான் சொன்ன ஏற்கனவே 5 பேங்கிங் டேஸ், ஆவணங்கள் பெறப்பட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 5 வங்கி அலுவலக தினங்களில் நீங்கள் ஆவணங்களை பரிசோதித்து சொல்லணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எந்த விதமான பிழைகளும் இல்லைன்னு அதுக்கான கொடுப்பனவை மேற்கொள்ளலாம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் மிக முக்கியம். சரியா, உங்களுடைய எம்சிக்யூ. இதுவும் நாங்கள் பிறகு இந்த ஆர்டிகல்ல பார்ப்போம் இந்த 21 டேஸ். சரியா, பிறகு பேங்கிங் சார்ஜஸ் அவுட் சைட் ஸ்ரீலங்கா இன்க்ளூடிங் அட்வைசிங் பேங்க், நெகோசியேஷன் பேங்க் அண்ட் ரீஇம்பர்சிங் பேங்க் சார்ஜஸ் ஆஃப் அப்ளிகன்ட் பெனிஃபிஷரி. உங்களுக்கு தெரியும், எல்சி ஒன்று அட்வைஸ் பண்ண நேரம் அங்கே அட்வைசிங் பேங்க் சார்ஜஸ் இருக்கும். எல்சி ஒன்று நெகோசியேட் பண்ணுறாங்க நெகோசியேட்டிங் பேங்க் சார்ஜஸ் இருக்கும். நான் பார்த்தேன் சொன்னேன் URR 725 ரீஇம்பர்சிங் பேங்க் மீள் செலுத்தல் நேரம் அங்கே சார்ஜஸ் யார், அப்ளிகண்டா பெனிஃபிஷரியா, அந்த சார்ஜஸ். அதை எல்லாத்தையும் நீங்கள் வடிவா உங்களோட கஸ்டமர் சொல்லணும், அப்ளிகண்ட் இம்போர்ட்டரா பெனிஃபிஷரி எக்ஸ்போர்ட். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்சியில போய் சொல்லுவோம். அங்க ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கும் 71D சார்ஜஸ். இங்க சொல்லுவீங்க அப்ளிகண்டா பெனிஃபிஷரியா. இதான் அந்த பீரியட் ஃபார் பிரசன்டேஷன். ரைட், எத்தனை நாள். ரைட், இந்த கடைசி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் அட்வைசிங் பேங்க். செகண்ட் அட்வைசிங் பேங்க். இந்த அட்வைசிங் பேங்க் உங்களுக்கு தெரியணும், அறிவுறுத்தும் வங்கி. இந்த ஆவண கடிதத்தை அறிவுறுத்தும் வங்கி. ரைட், இந்த எல்சி இஷ்யூ பண்றது யார், செலான். செலான் பேங்க் எல்சி போகுது இந்தியாவுக்குன்னு வைப்போம். அப்ப அந்த பெனிஃபிஷரி இருக்கிறார் இந்தியாவில். சரியா, செலான் பேங்குக்கு இந்தியாவில் இருக்க எல்லா பேங்கோடையும் தொடர்பு இருக்காது. ஒரு 4-5 பேங்க் வைப்போமே. உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, ரைட், அந்த மாதிரி ஒரு 3-4 பேங்கோட இருக்கு. அப்ப அந்த 3-4 பேங்க்ல ஏதாவது ஒரு பேங்குக்குள்ளால தான் செலான் பேங்க் அந்த எல்சியை அனுப்புவோம் ஸ்விஃப்ட்ல. இது எல்லாத்தையும் இப்ப இந்த நீங்கள் எல்சியை ஸ்விஃப்ட்ல டைப் பண்ணிட்டீங்க. சரியா, இப்ப இந்த பாத்தீங்கன்னா மேல சென்டர் தான் செலான் பேங்க். அப்ப இங்க நாங்கள் செலான் பேங்கோட ஸ்விஃப்ட் கோட் இருக்கும், SEBIKLX, ரைட். செலான் பேங்கோட ஸ்விஃப்ட் கோட் உங்களுக்கு தெரியும். ஸ்விஃப்ட் கோட் 8 டிஜிட்ஸ். அந்த 8 அல்பபெட்டிக்கல் நம்பர்ஸ் இருக்கும், அல்பபெட்டிக்கல் இது இருக்கும். அந்த கோடை போடுவீங்க, செலான் பேங்குக்குரிய கோட். ரிசீவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போறோம்னா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்விஃப்ட் கோட் இருக்கும். சரியா, அப்ப நாங்கள் ஸ்விஃப்ட்ல டைப் பண்ணுவோம் எந்த பேங்குக்கு போகணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்விஃப்ட் கோட். ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்விஃப்ட் கோட். சரியா, அது செலான் பேங்கோட தொடர்புள்ள ஒரு வங்கிக்கு தான் நீங்கள் எல்சி அனுப்புவீங்க. அந்த பேங்க் தான் இந்த எல்சியை அட்வைஸ் பண்றேன்னு சொல்றோம். அப்புறம் யூசிபி ஆர்டிகல்ல பார்ப்போம். ஆர்டிகல் நம்பர் 9 உறுப்புரை 9 சொல்லுது இந்த அட்வைசிங் எல்சி அறிவுறுத்தும் வங்கியை பத்தி அந்த கடமைப்பாடு என்னன்னு பார்ப்போம். அப்ப இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்சி போகுது வைப்போம். ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த எக்ஸ்போர்ட்டோட பேங்க் அல்ல. எக்ஸ்போர்ட்டோட பேங்க் வந்து இன்னொரு பேங்க் சொல்லுவோம், ஐசிஐசிஐ பேங்க். சாரி, ஐசிஐசிஐல இப்ப நாங்கள் பேங்க் ஆஃப் பரோடா. சரியா, பேங்க் ஆஃப் பரோடாக்கு செலானோட தொடர்பு இல்லை. எல்சி போகுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ஆனால் உங்களோட எக்ஸ்போர்ட்டர் சொல்றார் எனக்கு பேங்க் ஆஃப் பரோடாக்கு எல்சி வரும். அப்ப நாங்கள் மேல போடுவோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்க இந்த செகண்ட் அட்வைசிங் பேங்க், இரண்டாவது அறிவுறுத்தும் வங்கியில நாங்கள் போடுவோம் பேங்க் ஆஃப் பரோடா. அப்ப என்ன நடக்கும், எங்களோட எல்சி போகும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் ஆஃப் பரோடாக்கு எல்சி அனுப்பும். பேங்க் ஆஃப் பரோடா அந்த எல்சிஏ எக்ஸ்போர்ட்டருக்கு அட்வைஸ். அட்வைசிங் பேங்க் இன்னொரு மிக முக்கியமான இது, அடிக்கடி உங்களோட கேள்வியில கேட்கறது, இந்த அட்வைசிங் பேங்கோட கடமைப்பாடு என்ன, ஆப்ளிகேஷன். நாங்கள் ஆர்டிகல் 7 ஆர்டிகல் 9ல பார்ப்போம். அட்வைசிங் பேங்க் வந்து நாங்கள் அனுப்புற இந்த எல்சி, இப்போ நீங்கள் இந்த டைப் பண்ணீங்க தானே,
இந்த செலான் பேங்க் கொடுக்குற அவ்வளோ டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணி போட்டு இந்த எல்சி அங்கே போனோன்னு இந்த எல்சியில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜெனுவின், உண்மையானது, இது இலங்கையில் உள்ள ஒரு நம்பிக்கையான வங்கியிலிருந்து வந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவண கடிதம் என்றதை உறுதிப்படுத்தும் அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறது மட்டும்தான் அறிவுறுத்தும் வங்கியின் கடமைப்பாடு. சரி, அப்ப இது அடிக்கடி கூட கேள்வியில் கேட்கறது எக்ஸாம்ல அட்வைசிங் பேங்கோட ஆப்ளிகேஷன் கடமைப்பாடு. அந்த எல்சியின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறது மட்டும்தான் அந்த அட்வைசிங் பேங்கோட. அப்ப சில அதிகமான உங்களுக்கு டைரக்ட் தொடர்பு இருந்தால் அங்க அட்வைசிங் பேங்க் ஒன்றா இருக்கும். ஏற்றுமதியான வங்கியோட உங்களுக்கு தொடர்பு இல்லாட்டி தான் நீங்கள் அந்த செகண்ட் அட்வைசிங் பேங்க். அப்ப ஃபர்ஸ்ட் அட்வைசிங் பேங்க் உங்களோட தொடர்பு இருக்க வங்கி, செகண்ட் அட்வைசிங் பேங்க் தான் உண்மையில எக்ஸ்போர்ட்டடா வங்கி. சரியா? இதெல்லாம் இங்க நாங்கள் டெய்லி பேங்க்ல நாங்கள் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ். அட்வைசிங் பேங்க் எப்படி எல்சி அட்வைஸ் பண்றது, சில எங்களுக்கு தொடர்பு இருக்காது. இப்போ நாங்கள் வேறொரு பேங்கை யூஸ் பண்ணி அந்த எல்சியை அட்வைஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ அந்த அட்வைசிங் பேங்கோட சார்ஜஸ் அதுகள் தான் நீங்கள் பே பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அட்வைசிங் பேங்க். அப்போ இங்கே உங்களோட கஸ்டமர் தருவார், அந்த எல்சி போக வேண்டிய பேங்கை இங்கே சொல்லுவார். அவர் இங்கே பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லியிருந்தால் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு அந்த பேங்க் ஆஃப் பரோடான்னு தொடர்பு இருக்காங்க. அந்த தொடர்பு தான் நான் சொன்ன ஸ்விஃப்ட்ல RMA என்று சொல்லுவோம், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். அந்த பேங்கோட உங்களுக்கு RMA இருந்தா தான் நீங்கள் அந்த பேங்குக்கு டைரக்டா எல்சி அனுப்பலாம். அப்படி RMA இல்லாட்டி நீங்கள் RMA இருக்க உங்களோட பேங்குக்கு அனுப்பித்தான் இந்த பேங்குக்கு அனுப்பும். இந்த அறிவுறுத்தும் வங்கி உங்களோட கஸ்டமர் இம்போர்ட்டர் தர பேங்கோட நீங்கள் பார்க்கணும், அந்த பேங்குக்கு உங்களுக்கு எல்சி அனுப்பலாமா முடியா. சரியா? புக்கிங் ஆஃப் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? இதான் அந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தத்தை மேற்கொள்வதாக நாங்கள் கணக்கு செஞ்சோம். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியும், இவர் இம்போர்ட் பண்றார் சொல்லுவோம், இந்த எல்சியில் வர டாக்குமெண்ட்ஸ் அவருக்கு 3 மாசத்துக்கு பிறகு தான் டாக்குமெண்ட்ஸ் வர போகுது, பே பண்ண போறார். அவருக்கு தெரியும் இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிளம்பி கொண்டு இருக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேர் கூட இந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க. அவர் 3 மாசத்துல தனக்கு தெரியும் இந்த ரேட்ல தான் இந்த இம்போர்ட் எல்சிக்குரிய பேமெண்ட்டை செய்யும். அவர் பேங்கோட வந்து ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் புக் பண்ணுவார். அதுக்குரிய இதை தான் அவர் இங்கே சொல்லுவார், தனக்கு புக்கிங் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் வேணுமா இல்லையா. இப்போ இங்கே தந்திருக்கு, ப்ளீஸ் எஸ்டாப்ளிஷ் ஆன் மை பிஹாஃப் ஆஃப் ரெக்கவர் டாக்குமெண்ட் கிரெடிட் பை ஃபுல் ஆப்பரேட்டிவ் ஸ்விஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்விஃப்ட் தான். இங்கே அந்த காலத்தில் டெலிக்ஸ், யாமெயில், ரைட், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் எல்லாம் இருந்தது எல்சி போகிறது. ஆனால் இப்போ எல்லாமே இந்த ஃபாஸ்ட் அண்ட் காஸ்ட் குறைவான ஒரு இந்த முறை தான் இந்த ஸ்விஃப்ட். எல்லா எல்சியும் நாங்கள் அனுப்புறது ஸ்விஃப்ட் மூலமாக. ரைட்? பிறகு என்னது எல்லாம் ஓகேன்னு கஸ்டமர் டிக் பண்ணி போட்டு கம்பெனி ஸ்டாம்பை போட்டு சைன் பண்ணுவார். ரப்பர் ஸ்டாம்ப் ஆஃப் ஆத்தரைசிங் இட்ஸ் ஆர் அப்ளிகபிள். பிறகு என்னது பேங்க் அந்த கஸ்டமரோட சிக்னேச்சர் எல்லாம் வெரிஃபை பண்ணி போட்டு லிமிட்ஸ் எல்லாம் சரியா இருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஜெனரல் கண்டிஷன்ஸ். ஒவ்வொரு எல்சி அப்ளிகேஷனோட இந்த கண்டிஷன்ஸுக்கு எல்லாம் அவர் ஓகேன்னு சொல்லி போட்டு தான் அவரால் சைன் பண்ணுறார். கஸ்டமரோட சிக்னேச்சர் செக் பண்ணுவீங்க, ஓகே. எல்சி லிமிட்டை செக் பண்ணுவீங்க, ஓகே. ரைட்? மற்ற இதுகள் முக்கியமான இம்போர்ட் லைசன்ஸ் எல்லாம் இருக்கா, ஓகே எல்லாம் பார்ப்பீங்க. ரைட்? பட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பீங்க, எல்லாம் செக் பண்ணி போட்டு இதை போய் எல்சியை ஸ்விஃப்டில் டைப் பண்ணி போட்டு எல்சியை டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க. எல்சி போன பிறகு எனது நான் சொன்னேன், எல்சி போனோன்னா போனதான் கேன்சல் பண்ண முடியாது. உடனடியாக ஏற்றுமதியாளர் செய்வார். எல்சி போனோன்னா அவர் தண்டை ஷிப்மெண்ட்டுக்கு தேவையான தயார்படுத்தலை மேற்கொண்டு பொருட்களை ஷிப் பண்ணுவார். பொருட்கள் ஒரு பக்கம் போகும், மற்ற பக்கம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட பேங்க்கு கொடுப்பார். கொடுத்து அந்த பேங்க் நெகோஷியேட் பண்ணலாம், நெகோஷியேட் பண்ண முடியாது, நெகோஷியேட் பண்ணலாம் இருக்கலாம். நெகோஷியேட் பண்ணால் அவங்க உடனே நெகோஷியேட் பண்ணி போட்டு எங்கள்கிட்ட ரீம்பர்சிங் பேங்க்ல போய் அந்த காசை மீள பெற்றுக்கொள்வார். சரியா? as per URR 725. அவங்க நெகோஷியேட் பண்ணாமல் டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்பி போட்டு எங்கள்கிட்ட இருந்து பேமெண்ட் எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் எந்த ஒரு பேங்க்கும் 5 நாளைக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்து அடுத்த நாள்ல இருந்து 5 நாளைக்குள்ள பார்க்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் கிளீனா இல்லையா, எந்த விதமான பிழைகளும் இருக்குமா இல்லையா, இல்லாட்டி உடனடியாக கொடுப்பனவை மேற்கொள்ளும். சரியா? பிறகு அந்த பிழைகள்லையும் நாளுக்கு நாள் வங்கிகளுக்கு இடையில் முரண்பாடு இருக்கும். ஒரு பேங்க் சொல்லும் இல்லை இது பிழை, ஒரு பேங்க் சொல்லும் இது பிழை இருக்கு. சரியா? அதுக்குத்தான் நாங்கள் இந்த UCP 600 ISBP இந்த அறிவெல்லாம் பூரணமாக இருக்கும். சில நேரம் இந்த வங்கிகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை தவிர்க்க முடியாட்டி நாங்கள் அதை
ஐசிசிக்கு ரிஃபர் பண்ணுது, ரைட்? அந்த மாதிரி கேசஸ் பல இருக்கு, சரியா? அடுத்தது ஃப்ராட், இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃப்ராட், ரைட்? பிறகு ஆக்சிடென்ட்ஸ், இன்சூரன்ஸ் இஷ்யூஸ், சரியா? இல்லாட்டி பேமெண்ட் செய்யாம விடுறது, சரியா? அந்த மாதிரி பலவிதமான ரிஸ்க் இந்த எல்சி பேமெண்டோட தொடர்பு இருக்கு, சரியா? ரைட். இதுதான் பொதுவா பேங்க்ல கஸ்டமர் வந்து முத எல்சி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி பேங்க்கு கொடுத்தோன்னே பேங்க் அதை ஸ்விஃப்ட்ல டைப் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும், ரைட்? இது நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துன காரணம் என்னென்னா, நீங்கள் பொதுவாக இன்டர்நேஷனல் ட்ரேடில் ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு விளங்காத எல்சி அப்ளிகேஷன் என்ன, அது எப்படி நாங்கள் ஸ்விஃப்ட்ல டைப் பண்ணுறோம், இந்த ஒரு ஜென்ரல் அறிவு இருந்தால் எனக்கு பிறகு ஈஸியாக இருக்கும் இந்த யூசிபி 600 ஆர்டிகல்ஸை கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் டெக்னிக்கலான ஏரியா. நாங்கள் ஆர்டிகல் படிக்கிற உங்களுக்கு விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை, சில நுணுக்கமான விடயங்களை பாடமாக்கி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், எம்சிக்யூ கேள்விக்கு சில நேரம் யூசிபியில் 2-3 நான் சொன்ன 3 கேள்வியாவது இல்லை வரும். அந்த 3 கேள்விக்கு நீங்கள் ஒரு 6 மார்க்ஸை லூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படியா? நீங்கள் அந்த 39 ஆர்டிக்கலும் வடிவா அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லி இருக்கு மற்றும் அந்த நம்பர் கிரான்ச், இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கு 5 பேங்கிங் டேஸ், ரைட்? பிரசன்டேஷன் 21 டேஸ், சரியா? அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ், டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வடிவா தெரியும். கன்ஃபர்மிங் பேங்க் என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன, கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷன் என்ன, சரியா? அந்த மாதிரி சில பதங்கள் சரியா நீங்கள் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டு தெரிஞ்சிருக்கும். ஆர்டிகல் 38 நாங்கள் பார்ப்போம். மாற்றத்தக்க நாணய கடிதம் தனி ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 18 இன்வாய்ஸை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கு, இன்வாய்ஸை பத்தி போட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் 18 பிரகாரம் இன்வாய்ஸ் தொடர்பான 4 கூட்டுகளை தந்து போட்டு கேட்கலாம். இந்த உறுப்புரைக்கு அமைவாக விலைப்பட்டியலுடன் பொருந்தாத கூற்று, சரி, 4 தந்து போட்டு பிழையானதுன்னு கேட்டா உங்களுக்கு ஆர்டிகல் 18 இன்வாய்ஸ் தொடர்பாக என்னென்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் எது பிழைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிஎல் தந்து போட்டு பிஎல் தொடர்பான கூட்டுகளை கேட்டா உங்களுக்கு ஆர்டிகல் 20 பிஎல் பத்தி என்னென்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சாதான் அது எது சரி எது பிழைன்னு தெரியும், சரியா? இந்த யூசிபி 600 நீங்கள் கொஞ்சம் மெனக்கடணும், மற்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி இந்த ஆர்டிகல்ஸை இது பண்ணணும். நான் உங்களுக்கு இந்த யூசிபி 600 முழு ஆர்டிகல்ஸை இங்கிலீஷ் இதை முதல் அனுப்பிவிடுறேன். பிறகு முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதுகளில் டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லை, ரைட்? சில பதங்கள், சில முக்கியமான எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அந்த ஆர்டிகல்ஸை நான் உங்களுக்கு தமிழில் அனுப்பிவிடுறேன். என்ன இஷ்யூண்டா அது கூட அந்த தமிழில் டைப் பண்ணுறது தான், உங்களுடைய இதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி டைப் பண்ணுறது தான் கொஞ்சம் சிக்கல், ரைட்? ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட், ரைட்? இப்போ இந்த எல்சி அப்ளிகேஷனை பொறுத்தவரை நாங்கள் ஃபீல் பண்ணது இல்லாட்டி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ் க்ளூஸ் சஞ்சுக்கா? சில நேரம் ஓவலோட இருக்கும், ஒரு வழியில் நாங்கள் சிலபஸை முடிக்கணும். க்ளூஸ் சஞ்சுக்கா, எனி டவுட்ஸ்? இப்போ நாங்கள் ஒரு எல்சி அப்ளிகேஷன் ஒன்று உங்களுக்கு கஸ்டமர் கொண்டு கேட்டால் ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். நோ சஞ்சுக்கா, ரைட்? இப்போ இது உங்களுக்கு நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டரில் இருந்தால் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரான்ச்சில் நீங்கள் ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாலும் ஒரு எல்சி அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் கஸ்டமருக்கு ஃபில் பண்ணுறதுக்கு அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அந்த எல்சி அப்ளிகேஷனை வச்சுக்கொண்டே நீங்கள் நான் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், இன்கோடர்ம்ஸ், ரைட்? அந்த மாதிரி இதுகளை நீங்கள் இந்த எல்சி அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு இந்த செலான் பேங்க் எடுத்ததும் காரணம் இந்த அப்ளிகேஷன் ஒரு சிம்பிள் இன் டீட்டெயிலாக இருக்கு, விளங்காதவருக்கும் ஈஸியாக பிக் பண்ணக்கூடியதாக இந்த செலான் பேங்க் அப்ளிகேஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கு, சரியா? அப்படி ஒவ்வொரு பேங்க் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு, சரியா? இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு எடுத்து, சரியா? ரைட். பிறகு அந்த மற்ற 2வது கணக்கு போன முறை செஞ்சு பார்த்தீங்களா? விட்ட ஃபெசிலிட்டி கணக்கு 2வது கணக்கு செஞ்சு பார்த்தீங்களா? உங்களோட யூஸ்? எஸ் 2009 நான் பேப்பர்ஸை அனுப்பி விடுறேன்.
ரெண்டாவது கணக்கு நீங்கள் ப்ரூஃப் செஞ்சீங்களா? இல்லை, ஃபெசிலிட்டி கணக்கு செஞ்சு பார்த்தீங்களா விட்டு? நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் கணக்கும் ஃபெசிலிட்டி கணக்கும் வடிவா திருப்பி திருப்பி அனுப்பிவிடுங்க. ஆன்சர் என்ற நம்பர் இருக்கு தானே ப்ரூஃப் உங்கள்கிட்ட? ஆன்சர் கணக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, பிறகு நான் பார்க்குறேன். இந்த நம்பர் இருக்கா இல்லையா ப்ரூஃப்ட்? எஸ்டிபி நீங்க எந்த பிரான்ச்? எந்த பிரான்ச் நீங்கள்? ஆடிட் டிபார்ட்மெண்ட் நீங்க கிளம்புவா? என்ன நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 076 863 6640. 076 நீங்கள் செஞ்ச ரெண்டாவது கணக்கு எனக்கு ஒரு ஆன்சர்ஸை டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, நான் பார்க்குறேன் நீங்கள் செஞ்ச கணக்கு சரியா பிள்ளையாண்டு. கொஞ்சக்காக நான் மற்ற பேப்பரை அனுப்பி விடுறேன். ரைட், அப்போ அந்த ரெண்டு கணக்கும் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் ஹெம்பிள் டைம் இருக்கு. நவம்பரில் தான் உங்களுக்கு எக்ஸாம். ரெண்டு கணக்கை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூஆர்சியை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள், இன்கோடர்ம்ஸை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள். பிறகு நாங்கள் ஜெனரல் இதை இன்னும் படிப்போம். எல்சி டைப்ஸ், பேங்க் கேரண்டி டைப்ஸ், இதெல்லாம் சுருக்கமான இதுகளுக்கு வாரது, ஷிப்பிங் கேரண்டி, ரைட், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் எழுதக்கூடிய கேள்விகள். ஒன்று யூசிபி தான் நீங்கள் கொஞ்சம் மினக்கட்டு படிக்க வேண்டிய இது. ரைட், யூசிபி 39 ஆர்டிகளும் நீங்கள் கொஞ்சம் மினக்கட்டு படிக்க வேணும். ரைட், இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு அந்த அதுக்குள்ளே நான் இந்த கொஞ்சம் தமிழில் இது பண்ணி போட்டு நான் அனுப்பி விடுறேன். யூசிபி 600 ஃபுல் வெர்ஷன் இங்கிலீஷ் அனுப்பி விடுறேன். ஒருக்கா சும்மா வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு 2-3 முறை இங்கிலீஷை வாசிச்சாலும் விளங்கும் என்ன சொல்லி இருக்குண்டு. ரைட், எல்லா ஆர்டிகல்ஸும் எக்ஸாம் பர்பஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனி டைம் டெக்ஸ்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ரைட், உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் இது வந்துட்டு அட்மிஷன் இல்லை இல்லை என்ன? ரைட், எனக்கு A லெவல் முடியதானே வரும், A லெவல் முடியதானே எக்ஸாம் வருது. ஓகே, இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். தேங்க்யூ.